8ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்துல இருக்கக்கூடிய முதல் இயல தான் பார்க்க போறோம். நியூ சிலபஸ பேஸ் பண்ணி இந்த யூனிட்ட எப்படியெல்லாம் படிக்கிறது அப்படிங்கிற ஒரு வியூல தான் இந்த வீடியோ ஃபுல்லாவே இருக்க போகுது. ஸோ இந்த யூனிட்ட நீங்க படிக்கணும், அதுவும் நியூ சிலபஸ பேஸ் பண்ணி ரொம்ப தரோவா படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, ஆ ரொம்பவே தெளிவா இந்த ஃபுல் லைவ வந்துட்டு கோ த்ரூ பண்ணுங்க. ஏன்னா, நம்ம குடுக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே வந்துட்டு நியூ சிலபஸ பேஸ் பண்ணி எப்படியெல்லாம் வந்துட்டு நீங்க இந்த யூனிட்ட வந்து கவர் பண்ணணும் அப்படிங்கிற தகவல் தான் இருக்க போது. அது மட்டும் இல்ல, இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்டான பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி டைரக்ட் கொஸ்டின் இருக்கும் இல்லையா? ஸோ இப்படிலாம் கேட்பாங்க அப்படிங்கிற மாரி ரொம்பவே தெளிவா நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். ஸோ ஒரே ஒரு நிமிஷம் லைவ் கரெக்ட்டா போதான்னு மட்டும் செக் பண்ணிக்கிறேன். ஓகே. ஓகே. ஃபர்ஸ்ட் யூனிட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே உங்களுக்கு வந்துட்டு மொழி சார்ந்த தகவல்கள் தான் இருக்கும். அதாவது நம்மளுடைய தமிழ் மொழி எந்த அளவுக்கு சிறந்தது அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். அ தமிழ் மொழி வாழ்த்து. அதாவது பாரதியார் அவர்கள் எழுதின ஒரு பாடல் வந்து குடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆழி இணை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இத பார்க்குறோம். அடுத்தது தமிழ் வரி வடிவ வளர்ச்சி. தமிழ் வந்து எப்படியெல்லாம் வந்து எவால்வ் ஆச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கப்புறம் சொற்பூங்கா. இதுல ரொம்ப கம்மியான கன்டென்ட் தான் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இலக்கணத்துல எழுத்துக்களோட பிறப்ப பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த தகவல் எல்லாம் தான் இந்த யூனிட்ல இருக்கு. இந்த யூனிட் ஃபுல்லாவே பார்த்தீங்க அப்டின்னா, மொழி சார்ந்த தகவல்கள், மொழியினுடைய ஸ்பெஷாலிட்டி இது மாரி தான் இருக்கும். ஓகேவா? ஒவ்வொரு யூனிட்டுமே ஏதோ ஒரு விஷயத்த மீன் பண்ணி தான் குடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். செகண்ட் யூனிட் வந்துட்டு இயற்கை அப்படிங்கிற தகவல். ஃபுல்லாவே இயற்கை சார்ந்தது. தமிழர் மருத்துவம், அப்புறம் பார்த்தீங்கன்னா மயங்கொலி. இங்க வந்து இயற்கை போற்றுவோம், பட்ட மரம். ஓகேவா? இந்த மயங்கொலி வந்து இலக்கண டாபிக். இலக்கண டாபிக் மட்டும் நம்ம அந்த டைட்டில பேஸ் பண்ணி இருக்காது. ஏன்னா, நமக்கு மயங்கொலிக்கும், இயற்கைக்கும் சம்மந்தம் இல்ல இல்லையா? ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மற்ற தகவல் அதாவது செய்யுள் பகுதியும், பாடங்களும் அந்த ஒவ்வொரு யூனிட்லயும் அ ஏதோ ஒரு கருத்த மையப்படுத்தி தான் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஓகே. சரி. இப்ப இந்த யூ யூனிட் தமிழ் இன்பம் அப்படிங்கிறதுல நமக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போறது தமிழ் மொழி வாழ்த்து அப்படிங்கிறத பார்க்க போறோம். இது சிலர் வந்து பழைய எடிஷன் புக் வச்சிருப்பீங்க. அதுல இந்த பாக்ஸ் வந்து கொஞ்சம் ப்ளூ கலர் மாதிரி இருக்கும். அது இங்க மேட்டர் கிடையாது. கன்டென்ட் தான் மேட்டர். ஓகேவா? ஸோ அப்ப வேற ஏதோ ஒரு புக்க வச்சு நான் நடத்துறேன். அப்படிலாம் நீங்க வந்து இது பண்ணிக்க வேண்டாம். நான் லேட்டஸ்ட் எடிஷன்ல உள்ளத டவுன்லோட் பண்ணி, அதுல ஏதாவது புதுசா ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதையும் உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக நான் வந்து அந்த புக்க யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? சரி. இப்ப தமிழ் மொழி வாழ்த்து அப்படின்னும்போது, தமிழ் மொழிக்கு வாழ்த்து பாடல் பாடுனது பாரதியார் அவர்கள். இந்த வாழ்த்து பகுதியில நமக்கு தமிழ் மொழிய புகழ்ந்து இவர் பாடியிருப்பார். ஓகேவா? சரி. இப்ப மொழிய பத்தி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, அதாவது அந்த வாழ்த்த பார்க்கறதுக்கு முன்னாடி, இதுல ஏதாவது தகவல் இருக்கா பாக்ஸ்ல அப்படிங்கிறத பார்த்துரலாம். மொழி அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு கருத்த தெரிவிக்கிறதுக்கான கருவியா மட்டும் தான் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. இது நம்மளோட பண்பாடு, இது மாரியான நெறைய விஷயங்கள பிரதிபலிக்கக்கூடியதா இருக்கும். ஓகேவா? நம்ம எந்த அளவுக்கு தன்மையுடையவர்கள், என்னென்ன விஷயங்கள ஃபாலோ பண்ணியிருக்கோம், எதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் குடுத்துருக்கோம், அந்த மாதிரி நெறைய விஷயங்கள அது பின்னாடி பிரதிபலிக்கும். ஏன்னா, நம்மளே இப்ப வந்து ஒரு செய்யுள் பகுதி பார்க்குறோம், இல்ல ஏதோ ஒரு பாடல் வரி பார்க்குறோம் அப்படின்னா, அது மூலமா அந்த டைம்ல இருந்த மக்களோட சூழல், அவங்க எப்படிலாம் இருந்திருக்காங்க, எப்படி போர் செஞ்சிருக்காங்க, அந்த மாரி அவங்கள பத்தி நெறைய தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? ஸோ அத பேஸ் பண்ணி தான் அது வந்து இந்த மொழிய பேஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அதே மாரி தான் இப்ப நம்ம ஒரு தகவல் எழுதி வைக்கிறோம், இல்ல ஒரு விஷயத்த வந்து நம்ம பதிவு பண்றோம் அப்படின்னா, பின்னாடி வரக்கூடிய தலைமுறைகள் அத வச்சுட்டு நம்ம எப்படிலாம் இருந்தோங்கிறத தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இந்த பாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலன்னு சொல்லிட்டு தகவல்கள் இல்ல. ஃபர்ஸ்ட்டு ஒரு யூனிட்ட எப்படி படிக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா வந்துட்டு பாடலினுடைய அந்த வரி, செய்யுள் பகுதியினுடைய அந்த வரி படிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த பாடலோட சொற்பொருள், அந்த சொற்பொருளுக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய அந்த சொல்லுக்கான எதிர்ப்பொருள் இருக்கும் இல்லையா? அதாவது எதிர்ச்சொல் அதுவும் படிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அந்த பாடலுக்கான பொருள். அத கண்டிப்பா புரிஞ்சுட்டு படிங்க. அதுக்கப்புறம் அந்த பாடல் எழுதின ஆசிரியர பத்தின தகவல்கள், அந்த பாடல் எந்த நூல்ல இருக்கு அப்படிங்கிற பாடல பத்தின தகவல்கள். இது அத்தனையும் கண்டிப்பா படிச்சுதாகணும். இதெல்லாம் தாண்டி அந்த பாடத்துக்கு பின்னாடி, அந்த செய்யுளோ அல்லது உரைநடையோ
எதுவா வேணாலும் இருக்கட்டும். அந்த பாடத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய புக் பேக் அதுவும் கம்பல்சரி படிக்கணும். ஓகேவா? ஸோ நீங்க இதுவரை ஸ்கூல் புக் படிக்கவே இல்லன்னா, கண்டிப்பா இந்த லைவ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அந்த ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய மொத்த தகவல்கள எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படிலாம் படிக்கணுங்கிற மாரி நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். நீங்க கையில ஸ்கூல் புக் வச்சிருக்கீங்க அப்படின்னா, நான் சொல்ல சொல்ல அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அ முக்கியமான பாயிண்ட்ஸ சைட்ல நோட் பண்ணி வைங்க. ஏன்னா, அது உங்களோட ரிவிஷன் டைமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. சரி இப்போ ஃபர்ஸ்ட் பாடல் வரி என்னென்ன குடுத்துருக்காங்கன்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே. வானம் அளந்து வளர்ந்தது அனைத்தும் அளந்திடு வன்மொழி வாழியவே. ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ்மொழி எங்கள் மொழி என்றென்றும் வாழியவே. சூழ்கடி நீங்க தமிழ்மொழி ஓங்க துலங்குக வையகமே. வையகம் அப்படின்னா உலகம். தொல்லை வினைதரு தொல்லை அகற்று சுடர்க தமிழ்நாடே. வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழியே. வானம் அறிந்து அது அனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே. ஸோ இதுதான் அந்த பாடலோட லைன்ஸ் இருக்கு. இப்ப இதுல இருந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயம் இப்ப உதாரணத்துக்கு இத எடுத்து ரிமூவ் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு டேஷ் குடுத்துட்டு, கோடிட்ட இடத்தை நிரப்புக அப்படி கேட்கலாம். அப்படி இல்லன்னா, இந்த லைன்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த வார்த்தைகள், இதை இடம் மாத்தி போட்டு சரியான தொடரை தேர்வு செய்க. அந்த மாதிரியும் கேட்கலாம். ஸோ அப்ப சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடரை அ தேர்வு செய்க அப்படி கேட்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அதுல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வார்த்தைய எடுத்துட்டு உதாரணத்துக்கு வையகம் இந்த சொல்லுக்கான பொருள் என்ன? அப்படியும் கேட்கலாம். ஸோ அப்ப அந்த எப்படிலாம் கேட்கலாம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு எப்போ புரியும்னா, தயவு செய்து எல்லாருமே சிலபஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? தமிழோட சிலபஸ். ஸோ அந்த சிலபஸ டெய்லி இல்லனாலும் வாரத்துக்கு ஒரு தடவையாவது ஓப்பன் பண்ணி என்ன இருக்கு? பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, அப்புறம் பார்த்தீங்கன்னா, பொருந்தாத சொல், அப்புறம் கோடிட்ட இடம் இந்த மாரி சிலபஸ்ல என்னென்ன குடுத்துருக்காங்கன்ற டாபிக்ஸ ஜஸ்ட் ஒரு தடவ ரீட் பண்ணிடுங்க. ஸோ அப்ப ரீட் பண்ணீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து பிரெயின்ல ஃபிக்ஸ் ஆயிடும். ஸோ இப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க. இந்தந்த டாபிக்ல இருந்து கேட்பாங்க அப்படிங்கிறது. அப்ப நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஸ்கூல் புக்ல வேற ஏதாவது ஒரு விஷயம் படிச்சா கூட, அப்ப இந்த டாபிக் ஓரியன்டடாவே உங்க பிரெயின் வந்து என்ன ஆயிடும்? படிக்கிறதுக்கு டியூன் ஆயிடும். இப்ப பாருங்க நான் சொன்னேன் இல்லையா? இது சாதாரணமா பார்க்கறதுக்கு பாடல் வரிகள் மாரி தான் தெரியுது. ஆனா, இங்க இருந்து நம்ம எப்படி நெறைய கோடிட்ட இடம் உருவாக்க முடியும்? அடுத்தது பார்த்தீங்கன்னா, சொற்கள ஒழுங்குபடுத்தி சரியான சொல்ல தேர்வு செய்ற அந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் உருவாக்க முடியும். ரொம்ப ஈஸியா இதுல நம்ம உருவாக்கிற முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த இப்ப உதாரணத்துக்கு "ஏழு கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே" இந்த பாடல் வரியினுடைய ஆசிரியர் யார்? ரொம்ப சிம்பிளான கொஸ்டினா, பாரதியார் அவர்கள். அல்லது இந்த பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? தமிழ்மொழி வாழ்த்து. ஸோ இப்படிலாம் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. தலைப்பு எதுன்னா தமிழ்மொழி வாழ்த்து. நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா, பாருங்க தமிழ்மொழி வாழ்த்து அப்படிங்கிற தலைப்புல உள்ள இந்த பாடல், பாரதியார் கவிதைகள் அப்படிங்கிற தொகுப்புல இடம்பெற்றிருக்கு. நூல் குடுக்கல, நமக்கு தொகுப்பு குடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப நுணுக்கமா படிக்க வேண்டியது இருக்கு. நான் அத ஒன் பை ஒன்னா சொல்றேன். நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஒண்ணும் இல்ல. நம்ம தமிழ் மொழிய வந்து சிறப்பிச்சு சொல்லியிருக்காரு. தமிழ் மொழி நிரந்தரமா வாழணும். அ வானம் அளந்து எல்லாத்தையும் வானம் தான் உள்ளதுல ஹைட்டுன்னு நம்ம சொல்றோம். அத தாண்டி எல்லாத்தையும் அளந்துடுற அளவுக்கு நம்மளுடைய தமிழ் மொழி வந்து வாழணும். வானத்த தாண்டி உயர்ந்து நிக்கணுங்கிற மாரி சொல்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, 7 கடல் நம்ம சொல்லுவோம். அந்த 7 கடல் 7 கடலையும் தாண்டி நம்மளுடைய தமிழ் மொழி வந்து மணக்கணும். அதாவது புகழ் பெறணும், புகழ் அடையணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, சூழ்கடி நீங்க தமிழ் மொழி ஓங்க துலங்குக வையகமே உலகத்த தாண்டி அந்த ஒரு தமிழ் மொழி வந்து எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கணுங்கிறது தான் ஃபுல்லா இதுல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இப்ப சொற்பொருள் பாருங்க, நிரந்தரம், பெர்மனன்ட் அப்படின்னு சொல்லுவோமா? இப்ப நிரந்தரம்னா காலம் முழுமையும் அப்படின்னு அர்த்தம். வைப்பு அப்படின்னா நிலப்பகுதி. இது கம்பல்சரி நெறைய தடவ கேட்டுருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின். வைப்பு அப்படின்னா நிலப்பகுதி. சூழ்கழி அப்படின்னும்பொழுது சூழ்ந்துள்ள அறியாமை இருள். சூழ்ந்துள்ள அறியாமை இருள். அதான் அந்த சூழ்கழி நீங்க தமிழ் மொழி ஓங்க துலங்குக வையகமேன்னு பார்த்தோம் இல்லையா? அது சூழ்ந்துள்ள அறியாமை இருளை நீக்கி நம்மளுடைய தமிழ் மொழி புகழ் பெறணும் அப்படிங்கிறது. வன்மொழி அப்படின்னா வளமிக்க மொழி அப்படின்னு அர்த்தம். இப்ப வன் அப்படின்னா வளமை அப்படிங்கிற பொருள்ல வருது. இசை அப்படின்ற சொல்லுக்கான பொருள் புகழ். நமக்கு தெரியும் இசை அப்படின்னா பண்ணுன்னு சொல்லுவோம். அல்லது பாடல்ன்னு சொல்லுவோம். ஆனா இங்க நமக்கு புகழ்ன்னு ஒரு மீனிங் இருக்கு. ஸோ இது கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது தொல்லை. தொல்லை அப்படின்னா பழமை, துன்பம். தொல்லைனா டிஸ்டர்ப் பண்றது தான் நமக்கு தெரியும். ஆனா இங்க வந்து என்னது? பழமை ஒரு தன்மையையும், அப்புறம் துன்பத்தையும் சொல்லக்கூடியது. யாராவது நமக்கு தொல்லை குடுத்தாங்கன்னா, கண்டிப்பா அது நமக்கு துன்பமா இருக்கும்.
ஸோ அப்ப துன்பம் நமக்கு புரியும். ஆனா அந்த பழமைங்கிறத ஸ்பெஷலா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுல இருந்து கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி கேட்டுருக்காங்க. ஸோ இந்த சொற்பொருள நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே. பாருங்க, தமிழ் மொழி எந்த காலத்துக்கும் நிலைபெற்று இருக்கணும். வானத்தால், அதாவது ஆகாயத்தால் சூழப்பட்ட எல்லாத்தையும் அறிந்து உரைக்கக்கூடிய வளமான மொழி வந்து நம்மளுடைய தமிழ் மொழி. 7 கடல்களால் சூழப்பட்ட நிலப்பகுதி. இதோட இலக்கிய மனம் வந்து அந்த அளவுக்கு பரவணும் அப்படின்னு சொல்றாங்க. புகழ்பெற்ற நம்மளுடைய தமிழ் மொழி பார்த்தீங்க அப்படின்னா, உலகம் உள்ள வரையிலயும் நம்மளுடைய தமிழ் மொழி வாழணும். எல்லா இடத்துலயும் சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த அறியாமை இருள் பார்த்தோம் இல்லையா? சூழ்கழி அது வந்து நீங்கி தமிழ் மொழி வந்து மேன்மை உறணும். உலகம் முழுவதும் சிறப்படையணும் அப்படின்னு சொல்றாங்க. பொருந்தாத அந்த பழமை கருத்துக்களால உண்டாகக்கூடிய துன்பங்கள நீக்கி தமிழ்நாடு வந்து என்ன பண்ணணும்? ஒளிரணும். தமிழ் வாழ்க! அந்த தமிழ் மொழி வாழ்க! அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, வானம் வரை உள்ளடக்கிய எல்லா பொருண்மை. அது எல்லாம் தெரிஞ்சுட்டு மென்மேலும் நம்மளுடைய தமிழ் மொழி வாழணும் அப்படிங்கிறாரு. அவ்வளோதான். ஒண்ணும் இல்ல. எல்லாத்தையும் தாண்டி தமிழ் மொழி இருக்குங்கிறது தான் சிம்பிளா இதோட ஒரு ஒன் லைனா சொல்லலாம். பாருங்க, பாரதியார் அவர்கள பத்தி பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி சொன்னோம். தமிழ் மொழி வாழ்த்து அப்படிங்கிற தலைப்புல இருக்கக்கூடிய இந்த வாழ்த்து பாடல் பார்த்தீங்கன்னா, பாரதியார் கவிதைகள் அப்படிங்கிற தொகுப்புல இருந்து எடுத்திருக்காங்க. இது கண்டிப்பா கேட்பாங்க. எந்த தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா, பாரதியார் கவிதைகள் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. இப்ப பாரதியார பத்தி நம்ம பார்க்க போறோம். இவர் வந்து ஒரு கவிஞர், எழுத்தாளர், இதழாளர், அதாவது இதழ் பிரஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா? அந்த இதுல ஒர்க் பண்ணியிருக்காரு. அதான் இதழாளர். நமக்கே தெரியும் இந்தியா, ஆ பாலபாரதம். ஸோ இந்த மாரி அவர் ஒர்க் பண்ண அந்த பத்திரிகைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். விஜயா, இந்தியா இது மாரி நெறைய பத்திரிகைகள்ல அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்ப அத இதழாளர் அப்படின்னு நம்ம சொல்றதுல தப்பு கிடையாது. அடுத்தது சமூக சீர்திருத்த சிந்தனை உடைய ஒரு நபர். நெறைய சீர்திருத்த கருத்துக்கள முன்வைக்கக்கூடிய ஒரு நபர். அதனால சமூக சீர்திருத்த சிந்தனையாளர் அப்படின்னு சொல்றோம். விடுதலை போராட்ட வீரர். ஏன்னா அவருடைய பாடல்கள் மூலமா நெறைய விடுதலை கருத்துக்கள மக்களிடையில நெறைய வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காரு. ஓகேவா? அதனால அவர விடுதலை போராட்ட வீரர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது களத்துல இறக்கி சண்டை போடல அப்படின்னாலும், பாடல்கள் மூலமா மக்களுடைய அந்த உணர்ச்சிகள தட்டி எழுப்புன ஒரு நபர். அடுத்தது பார்த்தீங்கன்னா, கவிஞர், கவிதை எழுதுவாரு. அப்புறம் நெறைய கட்டுரைகளும் எழுதுவாரு. அதனால நம்ம அவர எழுத்தாளர்ன்னு சொல்றோம். ஏன் இப்ப இத ஏன் இவ்ளோ இன்சிஸ்ட் பண்ணி நம்ம பார்க்கணுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா, கூற்று காரண பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னும்பொழுது, பாரதியார பத்தி இந்த ஸ்டேட்மெண்ட்ட குடுத்துட்டு, இதுல இன்னும் எக்ஸ்ட்ராவா ஏதாவது ஒரு வார்த்தைய குடுத்துருவாங்க. வழக்கறிஞர் அப்படிலாம் குடுத்துட்டாங்கன்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு நம்ம சூஸ் பண்ண தெரியணும். ஸோ, அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, படிக்கும் பொழுதே ரொம்ப தெளிவா அந்த நபர சார்ந்த தகவல்கள அவர் என்னென்ன பண்ணாரோ, அத வச்சு ரிலேட் பண்ணி படிச்சுக்கும் பொழுது, கண்டிப்பா இந்த மாரி கொஸ்டின்ஸ் கேட்கும்போது நம்ம ட்விஸ்ட் ஆகாம கரெக்ட்டா ஆன்ஸர் சூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ, இப்ப அவர் கவிதை எழுதுவாரு, கவிஞர். கட்டுரையும் எழுதுவாரு. அதனால எழுத்தாளர். இதழ்ல ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ, இதழாளர். சமூக சீர்திருத்த சிந்தனை உடையவர். அதனால சமூக சீர்திருத்த சிந்தனையாளர்ன்னும் சொல்லிர்றோம். விடுதலை போராட்ட வீரராவும் இருந்திருக்காரு. ஸோ, இந்த மாரி பன்முக ஆற்றல் கொண்டவர் பாரதியார். இவருக்கு நிறைய மொழிகள் தெரியுங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நிறைய மொழிகள் தெரிஞ்சிருந்தாலும், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொல்லி, ரொம்ப தமிழ் மொழியோட இனிமைய பத்தி சொல்லியிருப்பாரு. ஓகே. சரி, இவருடைய பெயர் சுப்பிரமணிய பாரதியார். இவர் காலப்போக்குல பாரதி அப்படின்னு அழைக்கப்படுறார். அதாவது பாரதிங்கிற பட்டம் இவருக்கு கொடுக்கப்படுகிறது. பாரதி அப்படின்னா கலைமகள் அப்படின்னு பொருள். அப்ப அந்த பட்டம் வந்ததுக்கப்புறம் அவர் வந்து பாரதின்னு தான் அழைக்கப்படுறார். அடுத்து பாருங்க, இவர் இந்தியா, விஜயா இந்த இதழ்கள்ல அ எழுதுறது அது விடுதலை போருக்கு ரொம்ப அடித்தளமா இருந்திருக்கு. ஏன்னா, அந்த கருத்துக்கள் மக்களிடையில ஒரு பெரிய அளவுல புரட்சியை ஏற்படுத்துனுச்சு அப்படின்னு சொல்லலாம். சந்திரிகையின் கதை, தராசு இதெல்லாம் வந்து இவருடைய உரைநடை நூல்கள். ஆ வசன கவிதைகளும் இவர் எழுதியிருக்காரு. சீட்டு கவியும் எழுதியிருக்காரு. "சிந்துக்கு தந்தை", "செந்தமிழ் தேனி", "புதிய அறம்பாட வந்த அறிஞன்", "மரம்பாட வந்த மறவன்" இப்படின்னு சொல்லி பாரதிதாசன் வந்து இவர புகழ்ந்து பாடியிருக்காரு. இதுல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, அ பாரதியாருடைய இதழ்கள் என்ன அப்படின்னு ஸ்ட்ரெய்ட் கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, இவருடைய உரைநடை நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் குடுத்து கேட்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, பாரதியார் அவர்கள சிந்துக்கு தந்தை என்று புகழ்ந்த நபர் யார் அப்படின்னு கேட்கலாம். பாரதிதாசன். இதுவே செந்தமிழ் தேனி என்று யார் புகழ்ந்தார்? அதாவது இந்த இருக்கக்கூடிய இந்த 4 பட்டத்துல ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டு, என்று யார் புகழ்ந்தார்? அப்ப பாரதியாரை பாரதிதாசன் அவர்கள் புகழ்ந்தார் அப்படிங்கிற அந்த கிளாரிட்டி இருக்கணும்.
அத விட்டுட்டு கன்ஃப்யூஸ் ஆயிடக்கூடாது. யாரு யார சொன்னா அப்படின்ற யோசனை வந்துச்சுன்னா, அந்த கொஸ்டின் தப்பாயிடும். ரொம்ப தெளிவா பாரதியார பாரதிதாசன் அவர்கள் புகழ்ந்திருக்காருங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு எதுகைனா என்ன? மோனைனா என்ன? இயைபுனா என்ன? அப்படிங்கிறத பார்க்குறோம். அ ஒண்ணும் இல்ல. ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். ஒரு எழுத்து அப்படின்னும் பொழுது நமக்கு தெரியும். அ ஒரு சொல்லுல சொல்லினுடைய 2வது எழுத்து, செகண்ட் லெட்டர் சேமா இருக்கும் பட்சத்தில அத நம்ம எதுகை அப்படின்னு சொல்லுவோம். இதுவே ஒரு சொல்லுல முதல் எழுத்து சேமா இருந்தது அப்படின்னா, அத நம்ம மோனை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அந்த சவுண்டு கடைசில அந்த ஒரு செய்யுள் இருக்கு அப்படின்னும் பொழுது, இப்போ உதாரணத்துக்கு இது செய்யுள்னு வச்சுக்கங்களேன். இப்ப இந்த செய்யுள்ல இந்த கடைசியா இருக்கக்கூடிய இந்த சவுண்டு அந்த ப்ரனன்சியேஷன் சேமா இருக்கு அப்படின்னும்பொழுது, அத நம்ம இயைபு அப்படின்னு சொல்லுவோம். இது ஆங்கிலத்தில நம்ம ரைமிங் வேர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சரி இப்ப பாருங்க. எதுகை அப்படின்னும்பொழுது வாழ்க, ஏழ்கடல், சூழ்கழி வாழ்க. இது எல்லாத்துலயுமே இந்த இல்லுங்கிறது என்ன இருக்கு? ஒரே மாதிரி இருக்கு. இப்ப இந்த எதுகை மோனையிலே நமக்கு நெறைய டைப்ஸ் இருக்கு. கூழை மோனை இந்த மாரிலாம் நெறைய டைப்ஸ் இருக்கு. அதெல்லாம் நம்ம தனியா பார்க்கலாம். பட் இப்போதைக்கு இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சொற்கள்ல 2வது எழுத்து ஒரே மாதிரி வரத நம்ம வந்து என்ன சொல்றோம்? எதுகைன்னு சொல்றோம். அதுக்கு எக்ஸாம்பிள் இது. எதுகை தொடை அப்டின்னும் சொல்லலாம். அ மோனை தொடை அப்டின்னும் பொழுது பார்த்தீங்கன்னா, முதல் எழுத்து ஒன்றி வர்றது. இயைபுக்கு எக்ஸாம்பிள் வாழியவே, வையகமே, தமிழ்நாடே அப்டின்னு இந்த ஏ, ஏ அப்டிங்கிற ஒரு சவுண்ட் வருது இல்லையா? ஸோ அதனால ஒரே சவுண்ட்ல முடிஞ்சிருக்கிறதுனால இத நம்ம இயைபு அப்டின்னு சொல்றோம். ஓகேவா? சரி நெக்ஸ்ட் பாருங்க. மக்கள் வாழக்கூடிய இந்த நிலப்பகுதிய குறிக்கக்கூடிய சொல் எது? நம்ம முன்னாடியே என்ன படிச்சோம்? சொற்பொருள் படிச்சோமா? வைப்பு அப்டின்னா நிலப்பகுதின்னு படிச்சோம். ஸோ இப்ப அதுதான் இதுக்கான ஆன்சர். அடுத்தது சேர்த்து எழுதுறத இத ட்ரை பண்ணுங்க. தெர்ல அப்டின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் ஆன்சர் சொல்றேன். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஆழிக்கு இணை. ஆழி அப்டின்னா கடல்னு நமக்கு தெரியும். கடலுக்கு இணையா இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது என்னன்றத பார்க்கலாம். தமிழை அமுதோடும், நிலவோடும், வானத்தோடும் ஒப்பிட்டு பாரதிதாசன் அவர்கள் பாடியிருக்காரு. இது நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா கேட்பாங்க. தமிழை அமுதோடும் அதாவது இன்ப தமிழ் படிச்சோமா? அப்ப அந்த இடத்துல தமிழ வந்து தமிழுக்கு அமுதென்று பேர். தமிழுக்கு நிலவென்று பேர் அப்படின்னு சொல்லி பாரதிதாசன் அவர்கள் பாடியிருப்பார். அப்ப தமிழை அமுதோடும், நிலவோடும், வானோடும் ஒப்பிட்டு பாடியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா, பாரதிதாசன் அவர்கள். தமிழ தாயோடு ஒப்பிட்டு மகிழ்ந்தனர் நம்முடைய முன்னோர்கள். கவிஞர் ஒருவர் ரெட்டுர மொழிதல் பாடல் அதாவது ஒரே பாடல்ல 2 வெவ்வேறு கருத்துக்கள சொல்லக்கூடிய அந்த இத தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, ரெட்டுர மொழிதல் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த இடத்துல ரெட்டுர மொழிதல் மூலமா தமிழ வந்து கடலோடு ஒப்பிட்டு பாடுறாங்க. அப்ப ஒரே ஒரு பாடல் தான் இருக்கும். ஆனா இந்த இடத்துல நமக்கு தமிழ பத்தியும் சொல்லியிருப்பாங்க. கடல பத்தியும் சொல்லியிருப்பாங்க. அது எப்படி கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்கங்கிறது தான் அழகே. இந்த இரட்டுற மொழிதல நம்ம சிலடை அப்படின்னு சொல்லுவோம். இதுல நம்ம பார்க்கக்கூட இந்த பாடல் பார்த்தீங்க அப்படின்னா, சந்த கவிமணி தமிழழகனார் அவர்கள் எழுதின பாடல். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் ஒரு தடவ பாடல ஃபுல்லா வாசிச்சுர்றேன். அப்புறம் உங்களுக்கு அதுக்கான பொருள சொல்றேன். ஓகே. முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகளமும் மேவலால் நிறுத்தம் அணைகிடந்தே சங்கத்தவர் காக்க ஆழிக்கு இணை கிடந்தே தமிழ் ஈண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிடந்ததே ஆழிக்கு இணை கிடந்ததே தமிழ் ஈண்டு. முத்தமிழ் அப்படின்னும்போது நமக்கு தமிழ்ல முத்தமிழ் இருக்கு. என்னது? இயல், இசை, நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு 3 தமிழ்கள் இருக்கு. அது மாரி முச்சங்கம் அப்படின்னும் பொழுது, முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம்னு சொல்லிட்டு 3 சங்கங்கள் நம்ம முச்சங்கம் வச்சு நம்ம தமிழ வளர்த்துருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இந்த மாரி தமிழ்ல வந்து முத்தமிழ் நமக்கு இருக்கு, முச்சங்கம் இருக்கு. அது மாரி மெத்த வணிகளமும் மேவலால் நித்தமும் அணை கிடந்தே சங்கத்தவர் காத்த அ அந்த கடலுக்கு இணையான நம்மளோட தமிழ வந்து சொல்லியிருக்காங்க. இதுவே நமக்கு இங்க பாருங்க, முச்சங்கம் அப்படிங்கிறது இந்த கடல பொறுத்தவரைக்கும் முச்சங்கு 3 சங்க குறிக்கக்கூடியதா இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, தமிழுக்கு முத்தமிழ். இங்க வந்து முச்சங்கம் பார்த்தோம். இந்த இடத்துல பார்க்கும்போது நமக்கு 3 சங்குகள் வருது. அது ரொம்ப முக்கியமானது. பார்த்தீங்கன்னாவே தெரியும். முத்தமிழ் அப்படின்னும்போது தமிழுக்கு இயல், இசை, நாடகம் ஆகிய 3 தமிழ்கள் இருக்கு. கடல்ல பார்த்தீங்கன்னா, முத்து இருக்கு. அதாவது முத்தமிழ்ன்றது இந்த இடத்துல முத்தை குறிக்கக்கூடியதா இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, முச்சங்கம். முதல், இடை, கடை அப்படின்னு சொல்லி 3 சங்கம் வச்சு நம்ம தமிழ வளர்த்துருக்கோம். கடல பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 3 வகையான சங்குகள் இருக்கு. ஓகே. அது என்னென்ன அப்படின்னா, வெண்சங்கு, சலஞ்சலம், பாஞ்சசன்யம் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையான சங்குகள் இருக்கு.
மெத்த வணிகலன் அப்படின்னும் பொழுது, நமக்கு தமிழ பொறுத்தவரைக்கும் மெத்த அணிகலன், ஐம்பெருங்காப்பியங்கள் இருக்கு. இங்க கடல பொறுத்தவரைக்கும் மிகுதியான வணிக கப்பல்கள் தான் அங்க மெத்த வணிகலனா இருக்கு. சங்கவத்தவர் காக்க அப்படின்னும் பொழுது, சங்க பலகையிலிருந்து நம்மளுடைய புலவர்கள் நம்மளுடைய தமிழ பாதுகாக்குறாங்க. கடல பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீர் ஆலைய தடுத்து நிறுத்தி அந்த கடல்ல இருக்கக்கூடிய சங்கம் வந்து பாதுகாக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அ ஒரே பாடல் வரி தான். அதுலருந்து நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னும்போது, தமிழையும், கடலையும் கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகே. பாருங்க சொற்பொருள் பாருங்க. துய்ப்பதால், கற்பதால் அல்லது தருவதால். ஓகேவா? அடுத்தது மெத்த வணிகலன் அப்படின்னும்போது அணிகலன் அல்லது பெரிய வணிக கப்பல். தமிழுக்கு அணிகலன். இது ஐம்பெருங்காப்பியம் சொன்னோம். கடலுக்கு பெரிய வணிக கப்பல்கள பத்தி சொன்னோம். அடுத்து மேவலால் அப்படின்னா பொருந்துவதால் அல்லது பொருந்தலால். சரி பெறுதலால். நித்தம் அப்படின்னா நாள்தோறும். நித்தம் நித்தம். தினம் தினம். நாள்தோறும். அடுத்து ஆழி அப்படின்னா கடல். ஓகேவா? இதனுடைய பொருள் நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லிட்டேன். தமிழ்ல இயலிசை, நாடகம்னு 3 தமிழ்ல இருக்கு. முதல், இடை, கடைன்னு சொல்லி 3 சங்கங்களால் வளர்க்கப்பட்டது. அணிகலன்களாக ஐம்பெருங்காப்பியங்களை கொண்டது. நம்மளுடைய புலவர்கள் நம்ம தமிழ பாதுகாக்கிறாங்க. கடல பொறுத்தவரைக்கும் முத்தமிழ் அப்படிங்கிறது முத்துக்கள குறிக்கக்கூடியதாவும், 3 வகையான சங்குகள் வெண்சங்கு, சலஞ்சலம், பாஞ்சஜன்யம் அப்படிங்கிற 3 வகையான சங்குகள தரக்கூடியதா இருக்கு. வணிக கப்பல்கள் அதிகமா வந்துட்டு போகுது. இந்த அலை என்ன பண்ணுது? அங்க இருக்கக்கூடிய சங்குகள தடுத்து நிறுத்தி பாதுகாக்குது. ஓகே. இதுவரை கிளியரா இருக்கும்னு நம்புறேன். அடுத்தது பாருங்க, ரெட்டுற மொழிதல் நான் ஆல்ரெடி சொன்னேன். இந்த இரட்டுற மொழிதல நம்ம சிலேடை அப்படின்னும் சொல்லுவோம். இரட்டுற மொழிதல் அணி அப்படிங்கிறத நம்ம என்னன்னு சொல்றோம்? சிலேடை அப்படின்னு சொல்றோம். ஒரு சொல் அல்லது தொடர் 2 பொருள் தருமாறு அமைவது. இப்ப இந்த இடத்துல பாருங்க, ஒரு சொல். இது முத்தமிழ் அப்படிங்கிற ஒரு சொல் 2 பொருள் வர அமைவது. முதல் பொருள் என்ன? இயல், இசை, நாடகம் அப்படிங்கிற 3 பொருள். ஒரு பொருள் இருக்கு. அடுத்து இன்னொரு பொருள் என்ன? முத்தை குறிக்கக்கூடியதா இருக்கு. முச்சங்கம் அப்படிங்கிறது 3 வகையான சங்குகளை குறிக்கக்கூடியதாகவும், 3 வகையான அ இந்த முதல், இடை, கடை அப்படிங்கிற 3 சங்கங்களை குறிக்கக்கூடியதாகவும் இருக்கு. அப்போ ஒரு சொல் 2 பொருள்பட வராது. அவ்வளோதான். சொல்லோ அல்லது தொடரோ அல்லது மொத்த பாடலோ. அதான் இரட்டுற மொழிதல், சிலேடை அப்படின்னு சொல்றோம். பொதுவா சிலேடை பாடுவதில யார் வல்லவர் அப்படின்னா, காளமேக புலவர சொல்லுவோம். ஆனா இங்க உள்ள பாடல் நமக்கு தமிழழகனார், சொந்த கவிமணி தமிழழகனார் சொன்ன பாடல். இவர பத்தி நம்ம பார்த்துரலாம். அதுக்கு முன்னாடி இங்க பாருங்க, இந்த பாடல்ல இருக்கக்கூடிய சில சொற்கள் தமிழ், கடல் இந்த 2க்கும் பொருந்தக்கூடிய வகையில மொத்த பாடலும் இருக்கு. அதனால இந்த பாடல் பர்ட்டிகுலரா இரட்டுற மொழிதல் அணி இருக்கு இல்லையா? அந்த அணியை பேஸ் பண்ணி இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. இப்ப இந்த பாடல் வரிகள குடுத்து இதனுடைய அணி என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, என்னது இரட்டுற மொழிதல் அணி அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்துட்டு நூல்வழி. இதுல நம்ம சந்த கவிமணி அவர்கள பத்தி பார்க்க போறோம். இவருடைய இயற்பெயர் நோட் பண்ணிக்கோங்க. தமிழழகனாரினுடைய இயற்பெயர் சண்முக சுந்தரம். சண்முக சுந்தரம். சந்த கவிமணி என்று குறிப்பிடப்படுகிறார். இவர் இளம் வயதிலேயே இலக்கண புலமையும், செய்யுள் இயற்றக்கூடிய ஆற்றலும் பெற்றவராக இருக்கிறார். 12 சிற்றிலக்கிய நூல்கள இவர் எழுதியிருக்காரு. இப்ப இதெல்லாம் நீங்க சைட்ல நோட் பண்ணிக்கலாம். என்ன பண்ணலாம்? சண்முக சுந்தரம். சண்முக சுந்தரம். இது எதுக்காக எழுத சொல்றேன்னா, ரிவிஷன் பண்ணும்போது நீங்க இத மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேவா? இவருடைய சந்த கவிமணி தமிழழகனார் இவர பத்தி தான் பார்க்குறோம். அதனால நம்ம அத எழுத தேவையில்ல. இவர் வந்து இளம் வயதிலேயே செயல் இயற்றக்கூடிய ஆற்றல் பெற்றவரா இருக்காரு. அது ஓகே. 12 சிற்றிலக்கிய நூல்களா படிச்சிருக்காரு. அப்ப மொத்த சிற்றிலக்கியங்கள் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, 96 வகையான சிற்றிலக்கியங்கள் இருக்கு. அதுல 12 சிற்றிலக்கியங்கள இவரே படைச்சிருக்காரு. அடுத்து பாருங்க, தனிப்பாடல் திரட்டு. அ அந்த நூல்ல இருந்து நமக்கு குடுத்திருக்கக்கூடிய இந்த பாடல எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம குடுத்த இந்த பாடல், ரெட்டுற மொழிதல் பாடல் எங்கருந்து எடுக்கப்பட்டதுன்னா, தனிப்பாடல் திரட்டிலிருந்து எடுக்கப்பட்டது. நான் சொன்னேன் இல்லையா ஒரு விஷயம் என்ன சொன்னேன்? "ரெட்டுற மொழிதல் பாடுறதுல வல்லவர் யார்?" அப்படின்னு சொன்னேன். காளமேக புலவர் சொன்னேன். ஞாபகம் இருக்கா? அது காளமேக புலவர் எழுதுன ஒரு பாடல். இது நமக்கு ஸ்கூல் புக்ல இருக்கு. வேற ஒரு இடத்துல நம்ம பார்ப்போம். அதையுமே நமக்கு குடுத்துருக்காங்க. "கட்டி அடிக்கையால் கால்மாரி பாய்கையால் வெட்டி மறிகின்ற மேன்மையால் முட்டப் போய் மாறத் திரும்புகையால் வன்கிறை பாத்தியுடன் ஏறப் பரியாகுமே." அதாவது வயல் வரப்பையும், அந்த குதிரை போகக்கூடிய அந்த விஷயத்தையும் கம்பேர் பண்ணி இந்த பாடல்ல சொல்லியிருப்பாங்க. இது நம்ம 7த்ல ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஓகேவா? ஞாபகம் இருக்கும்னு நெனைக்கிறேன். அடுத்தது பாருங்க, இரு பொருள் தரக்கூடிய சொற்கள். இது நமக்கு இந்த டாபிக் வந்து சிலபஸ்ல இருக்கு. ஓகேவா? அதாவது ஒரு சொல் 2 பொருள் தரக்கூடியதா இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட்டு மாலை.
மாலை அப்படின்னும் பொழுது, நம்ம மலர் மாலை. நம்ம கழுத்துல அணியக்கூடிய மலர் மாலையையும், நம்ம ஈவ்னிங் டைம் அதாவது அந்தி பொழுது அப்படின்னு சொல்லக்கூடிய மாலை நேரத்தையும் குறிக்கக்கூடியதா இருக்கும். அப்போ ஒரே ஒரு சொல் தான். ஆனா நமக்கு 2 பொருள் இருக்கு. சில சொற்களுக்கு 2க்கும் மேற்பட்ட பொருள்களும் இருக்கும். அது நம்ம வந்துட்டு பார்க்கும்போது தெரியும். எந்தெந்த சொல்லுக்கு எப்படி இருக்குன்னு. இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, ஆறு. ஆறு அப்படிங்கிறது வந்து எண்ணெய் அதாவது நம்பர்ஸ் 5க்கு அடுத்து வரக்கூடிய 6 அப்படிங்கிறதும், அடுத்தது ஓடக்கூடிய அந்த நதியை குறிக்கக்கூடியதாவும் இருக்கும். ஸோ, அப்ப இந்த ஒரு சொல் தான். ஆனா நமக்கு 2 பொருள் இருக்கும். ஸோ, இது வந்து கண்டிப்பா சிலபஸ்ல இருக்கு. ஸோ, அந்த டாபிக் எங்க வந்தாலும் படிச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, அடுத்தது புக் பேக் ட்ரை பண்ணுங்க. தெரியலன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் ஆன்சர் சொல்றேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது தமிழினுடைய வரி வடிவ வளர்ச்சி எப்படி இருந்ததுங்கிறத பார்க்குறோம். ஸ்டார்ட்டிங்ல நான் குகைகள்ல கல்ல வச்சுட்டு அரைகுறையா எழுதியிருப்பாங்க. அதாவது எழுதியிருக்க மாட்டாங்க. ஏதோ வடிவங்கள வச்சிருப்பாங்க. அது காலப்போக்குல எழுத்து வடிவமா மாறுது. அது இன்னும் எவால்வ் ஆயி அச்சுக்கலை மூலமா அதாவது பிரிண்டிங் மிஷின் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா எவால்வ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஆனா அதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப கஷ்டம். கல்வெட்டு, செப்பேடு, ஓலைச்சுவடி இப்படி நெறைய பரிமாணங்கள கடந்து தான் நம்மளுடைய அந்த எழுத்து வடிவம் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல கருத்த மட்டும் நமக்கு அ மத்தவங்களுக்கு கன்வே பண்றதுக்காக மொழிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஆனா அது மொழி வந்து பெர்மனன்ட்டா ஒரு ஸ்டேஜ் அதாவது ஒரு ஸ்ட்ரக்சருக்கு வரணும் அப்படின்னும்பொழுது, அந்த எழுத்து வடிவத்த உருவாக்குறாங்க. ஸோ அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஓகேவா? ஸோ இதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பாயிண்ட்ஸ மட்டும் நான் சொல்றேன். நீங்க அத மட்டும் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. எல்லாத்தையும் படிக்க வேண்டாம். சரி. ஸ்டார்ட்டிங்ல பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம பேசக்கூடிய இந்த ஃபார்மேட்ல மொழி இருந்ததான்னு கேட்டா இல்ல. அது காலப்போக்குல மனிதன் பேசி, பேசி பண்பட்டு நம்மளுடைய பேச்சு மொழி அப்படிங்கிறது உருவாயிருக்கு. எழுத்துக்களோட தோற்றத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, மனிதன் வந்து அ அடுத்தடுத்த தலைமுறைக்கு அவன் சார்ந்த கருத்துக்கள். உதாரணத்துக்கு அவன் எப்படி வேட்டையாடினான், வேட்டையாடி தான் அவன் சாப்பிட்டாங்கிறது, இல்ல வந்து எப்படி ஒரு நெருப்ப உருவாக்குனான். இது மாரியான அவன் சார்ந்த தகவல்கள அடுத்தடுத்த தலைமுறைக்கு கன்வே பண்றதுக்காக தான் மெயினா ஒரு விஷயத்த கொண்டு வரான். என்னன்னா, பாறைகள், குகைகள்லலாம் அவனுக்கு தோன்ற விஷயத்த குறியீடுகளா பொறிச்சு வைக்கிறான். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஓகேவா? தொடக்க நிலை குறியீடுகள் தான். அடுத்தது பாருங்க, அது கொஞ்சம் அ அந்த எழுத்து அப்படின்ற அந்த ஃபார்மேட்டுக்கு வராம, ஜஸ்ட் வந்து ஒரு சிம்பிளாவே இருந்ததுனால, இத நம்ம ஓவிய எழுத்து அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அடுத்தது பாருங்க, ஒவ்வொரு வடிவமும் அந்த வடிவத்துக்குரிய ஒரு முழு ஒலியா ஒரு சொல்லா மாறுது. அந்த வடிவம் சொல்லாக மாறுது. அந்த ஒவ்வொரு வடிவமும் பார்த்தீங்கன்னா, அந்த சொல்லோட ஓசைய பத்தி மீன் பண்ணக்கூடியதா இருக்கு. இத நம்ம என்ன சொல்றோம்னா, ஒலி, எழுத்து, வடிவ நிலை அப்படின்னு சொல்றோம். ஓகே. தமிழ் மொழிய பொறுத்தவரைக்கும், நான் சொன்னேன் உங்களுக்கு முன்னாடி, அச்சுக்கலை அப்படிங்கிற அந்த விஷயம், அதாவது பிரிண்ட் பண்ணக்கூடிய அந்த விஷயம் உருவானதுக்கு அப்புறம் தான் நிலையான ஒரு எழுத்து வடிவம் அப்படிங்கிறது வந்திருக்கு. அதுலயுமே நெறைய எவால்வ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். இப்ப இந்த அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா, இப்ப தான் நம்ம இப்படி போடுறோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா ஒரு மாதிரி போட்டிருப்பாங்க. அ அதெல்லாம் இப்ப நமக்கு மாறிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்ப அப்படி இல்ல. ஸோ இந்த மாரி நம்ம அச்சுக்கலையுமே என்ன ஆயிருக்கு? எவால்வ் ஆயிட்டே இருக்கு. பாருங்க இந்த பாக்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. தென் தமிழ்நாட்டுல கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டுகள்ல பிராமி வடிவத்துல இருக்கக்கூடிய தமிழி, தரமிழி, திராவிடி ஆகிய வரி வடிவங்கள் காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கல்வெட்டுகள்ல இருக்கக்கூடிய அந்த வரி வடிவமும் அசோகர் காலத்துல இருக்கக்கூடிய பிராமி வரி வடிவத்துல இருந்து வேறுபடுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த கன்டென்ட் எல்லாம் ஐராவதம் மகாதேவன். இவர் நம்ம சிந்து சமவெளி நாகரிகத்துல படிப்போம். இவர் வந்து அவருடைய இயர்லி தமிழ் எபிகிராபி அப்படிங்கிற ஆய்வு நூல்ல தெளிவுபடுத்தியிருக்காரு. அப்ப இந்த நூல கொடுத்து இதனுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்டாங்கன்னா, ஐராவத மகாதேவன். ஓகேவா? பழமையான அந்த வரி வடிவத்த தமிழ் பிராமி அப்படின்னு நம்ம சொல்லாம, தமிழி அப்படின்னு சொல்லி பழந்தமிழ் என்றோ அழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தமிழின் அல்லது பழந்தமிழ் அப்படின்னு சொல்றாங்க. தமிழி அல்லது பழந்தமிழ் அப்படின்னு சொல்லி அழைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இத வந்துட்டு ஜஸ்ட் இவர் சொல்ற விஷயம். இத யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஐராவதன் மகாதேவன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து பாருங்க, தமிழ் எழுத்துக்கள்ல பழைய வரி வடிவங்கள கோவில்ல இருக்கக்கூடிய அந்த கருங்கல் சுவர்கள்ல, அப்புறம் செப்பேடுகள்ல நம்மளால பார்க்க முடியும். இந்த கல்வெட்டுகள்லாம் கிபி கிடையாது. கிமு 3ஆம் நூற்றாண்டுல இருந்து நமக்கு கிடைக்குது. இது கல்வெட்டு சான்று. அப்ப கல்வெட்டு நமக்கு எப்ப கிடைக்குது அப்படின்னும் பொழுது, கிமு கிமு 3ஆம் நூற்றாண்டு.
அடுத்தது பாருங்க கிபி 7ஆம் நூற்றாண்டுல நமக்கு செப்பேடு கிடைக்குது. அப்ப செப்பேடு அப்படின்னு போட்டுட்டு கிபி 7ஆம் நூற்றாண்டு. ஸோ இது ஒரு முக்கியமான தகவல். இது ஒரு முக்கியமான தகவல். ஓகேவா? அடுத்தது பாருங்க, செப்பேடுகள், கல்வெட்டுகள் இதுல இருக்கக்கூடிய அந்த வரி வடிவங்கள நம்ம வட்டெழுத்து அல்லது தமிழி எழுத்து அப்படின்னு சொல்லி 2 வகையா பிரிக்கிறோம். இந்த வட்டெழுத்து அப்படிங்கிறது என்னன்னா, வளைந்த கோடுகளால அமைந்த மிக பழமையான தமிழ் எழுத்து. ஓகேவா? இது வட்டெழுத்து. தமிழி அப்படிங்கிறது வந்து இந்த காலத்துல எழுதக்கூடிய அந்த ஃபார்மேட். தமிழ் எழுத்துக்களுடைய பழைய வரி வடிவம் அப்படின்னு சொல்றாங்க. இது தமிழி அப்படிங்கிறது. தமிழி அப்படிங்கிறது இந்த புக்ல இப்படி குடுத்துருக்காங்க. பழைய எடிஷன்ல நமக்கு வேற ஒரு சொல்லால பயன்படுத்தியிருப்பாங்க. 2மே ஒண்ணு தான். ஓகேவா? கன்ஃப்யூஸ் ஆக வேண்டாம். அடுத்து பாருங்க, சேர மண்டலம், பாண்டிய மண்டலம் ஆகிய பகுதிகள்ல 8ஆம் நூற்றாண்டுல இருந்து 11ஆம் நூற்றாண்டு வரைக்கும், அப்ப 8 டூ 11ல நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கிடைக்கக்கூடிய அந்த எல்லா டாக்குமெண்ட்ஸ்லயும் நமக்கு வட்டெழுத்துக்கள் தான் இடம்பெற்றிருக்கு. அப்போ வட்டெழுத்துக்கள் வட்டெழுத்துன்னு போட்டுட்டு 8 டூ 11ன்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? இது சைட்ல நோட் பண்றது எதுக்குன்னா, ரிவிஷன் டைம்ல நீங்க அத மட்டும் பார்த்துக்கலாம். ஆ அடுத்தது பாருங்க, ராஜராஜ சோழன். முதலாம் ராஜராஜ சோழனுடைய ஆட்சி காலத்துல 11ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய கல்வெட்டுகள்ல பழைய தமிழ் எழுத்துக்கள் காணப்படுது. ஓகேவா? இப்ப 11க்கு அப்புறம் நமக்கு வந்து தமிழ் எழுத்துக்கள் இருக்கு. அதுக்கு முன்னாடி வட்டெழுத்துக்கள் இருந்திருக்கு. மொத்தத்த நம்ம 2ஆ பிரிக்கிறோம். வட்டெழுத்து, தமிழ் எழுத்துன்னு. கடைச்சங்க காலத்துல எழுதப்பட்ட எழுத்துக்கள கண்ணெழுத்துக்கள்னு சொல்றோம். இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இத வந்து சிலப்பதிகாரத்துல நமக்கு மென்ஷன் பண்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, "கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்புதி" அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த பாடல் வரிகள் எந்த நூல்ல இடம்பெற்றதுன்னு கேட்டா, சிலப்பதிகாரத்துல இடம்பெற்றது. வரி வடிவ வளர்ச்சி. நம்ம எழுத்துக்கள் எப்படி வளர்ச்சி அடைஞ்சது அப்படின்னு குடுத்துருக்காங்க. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, கற்பாறைகள்ல ஓவியங்கள், குறியீடுகளா இருந்தது. காலப்போக்குல செப்பேடுகள், கல்வெட்டுகள்னு மாறி, ஓலை இது மாரியான விஷயங்கள எழுதி, அது இன்னும் எவால்வ் ஆயி அச்சு வடிவத்துக்கு வந்தது அப்படிங்கிறத சொன்னோம். தமிழ் மொழி எழுத 2 வகையான எழுத்துக்கள் அப்ப வழக்குல இருந்தது. அதுல அறச்சுழல் கல்வெட்டு ரொம்ப பர்ட்டிகுலரா இதுக்கு நம்ம எக்ஸாம்பிளா சொல்லலாம். இந்த கல்வெட்டுல தமிழ் எழுத்து, வட்டெழுத்தும் கலந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்ப ஓலைகள்ல ஒரு ஃபால்ட் இருக்கு. நம்ம ஓலைகள்ல பயன்படுத்தணும்னு சொன்னோம் இல்லையா? ஓலைகள்ல நம்ம எழுதும்பொழுது பார்த்தீங்கன்னா, ஓட்டை விழுந்துரும் மேக்ஸிமம். இப்ப கோடெல்லாம் போடும்பொழுது ரொம்ப ஈஸியா ஓட்டை விழுந்துரும். அப்ப அங்க நேர்கோடுகளையும், புள்ளி வைக்கிறதையும் அவாய்ட் பண்ணி, அத அவங்க வேற விதமா கையாண்டுருக்காங்க. ஓகேவா? சில எழுத்துக்கள அழகுபடுத்துறதுக்காக மேல வந்து குறுக்கு கோடுகள்லாம் போட்டிருக்காங்க. ஆனா புள்ளி வைக்கிறதையும், நேர்கோடு போடுறதையும் அவாய்ட் பண்ணியிருக்காங்க. பாறைகள்ல செதுக்கும்போது வளைந்த கோடுகள பயன்படுத்த முடியாது. ஸோ, அதனால நேர்கோடுகள பயன்படுத்தியிருக்காங்க. அப்ப பாறைகள்ல அப்படின்னும்பொழுது வளைந்த கோடுகள அவாய்ட் பண்ணிட்டு நேர்கோடுகள பயன்படுத்தியிருக்காங்க. ஓலைகள்ல நேர்கோடுகளையும், புள்ளி வைக்கிறதையும் அவாய்ட் பண்ணியிருக்காங்க. குறுக்கு கோடுகள பயன்படுத்தியிருக்காங்க. இத எதுக்காக நம்ம இப்ப சொல்றோம் அப்படின்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ணி அதாவது கூற்று காரண வினாக்கள்ல கண்டிப்பா கொஸ்டின் கேட்டாங்கன்னா, இதுல வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அடுத்தது பாருங்க, எகர, உகர அந்த குறில் எழுத்துக்கள குறிக்கிறதுக்கு மேல புள்ளி வைக்கணும் இல்லையா? அந்த வழக்கம் வந்து தொல்காப்பியருடைய காலத்துல இருந்து இருந்திருக்குன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம அப்படின்னும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்னா, இது குரில், இது நெடில் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனா இங்க பார்த்தீங்கன்னா, எகர, ஒகர அப்படின்னும் பொழுது தொல்காப்பியர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அதாவது ஏக்கு மேல ஒரு புள்ளி வச்சிருக்காரு. இது வந்து எத மீன் பண்ணுது அப்படின்னும் பொழுது, ஏது அப்படின்னு சொல்லி அதாவது நெடில் எழுத்தா அத வந்து கன்சிடர் பண்ணல. அவங்க வந்துட்டு குறில் எழுத்தா கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? புள்ளி வச்சா குறில் எழுத்து. புள்ளி வைக்காம எது அப்படின்னு எழுதணும்னா, அது என்னது? நெடில் எழுத்து. ஓகேவா? திரும்ப சொல்றேன் பாருங்க. அ எது அப்படின்னா, இது குரில். எது அப்படின்னு எழுதணும்னா, அது நெடில். இது இப்ப எங்க உள்ளது? தொல்காப்பியர் காலத்துல உள்ளது. ஆனா இப்ப நம்ம யூஸ் பண்றது என்னன்னா, எது அப்படிங்கிறது குரில். ஏது அப்படின்னா தான் அது நெடில். இது நம்ம இப்ப யூஸ் பண்றது. இது முன்னாடி இருந்ததுக்கும், இப்ப நம்ம யூஸ் பண்றதுக்குள்ள டிஃபரன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. அகர வரிசையில இந்த சின்ன விஷயம் யூஸ் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா, க்கு பக்கத்துல புள்ளி வச்சிருக்காங்க அப்படின்னா, அது வந்து அப்படிங்கிற நெடுல குறிக்கக்கூடியதாவும், க்கு முன்னாடி 2 புள்ளி வச்சாங்கன்னா, அது கைங்கிற அந்த கொம்பு போடுவோம் இல்லையா? அத குறிக்கக்கூடியதாவும் இருந்திருக்கு. அது மாரி க்கு பக்கத்துல 2 புள்ளி வச்சாங்கன்னா, அது குறிக்கக்கூடியதாவும், அது மாதிரி பார்த்தீங்கன்னா, பகர எழுத்து அதாவது மகர,
பகர, ம, பலாம் போடுவோம் இல்லையா? அதுக்கு உள்ள புள்ளி வச்சும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாரி எழுத்துக்கள வித்தியாசமான முறைகள்ல அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த புள்ளிகள எழுத்துக்கள்ல பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. உருவ மாற்றத்த பொறுத்தவரைக்கும் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன். நெடில குறிக்கிறதுக்கு இந்த புள்ளி யூஸ் பண்றாங்க இல்லையா? ஸோ ஓட்டெல்லாம் விழும். ஸோ அப்ப அத என்ன பண்றாங்க, புள்ளி காலப்போக்குல என்ன ஆகுது, துணைக்காலா மாறுது. இந்த 2 புள்ளிங்கிறது இணை கொம்பு இந்த இத மாரி மாறுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த அ கவுஞவுக்கு போடக்கூடிய அந்த லாவும் மாறுது. ஸோ இந்த 3 விஷயங்களும் காலப்போக்குல மாறி வருது அப்படின்னு சொல்றாங்க. ஓலைச்சுவடி, கல்வெட்டு எல்லாத்துலயும் இந்த புள்ளி வரக்கூடிய அந்த எழுத்துக்கள எழுதும்போது அது ஓட்டை விழுந்துரும். ஸோ அதனால அத ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாரி பத்தி பிரிச்சு எழுதுறது. ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்டின்னா, எவால்வ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. நெறைய சீர்திருத்தம் தேவைப்பட்டிருக்கு. அந்த சீர்திருத்தத்த ரொம்ப நெறைய அளவுல செஞ்சது யார் அப்டின்னா, வீரமாமுனிவர் அவர்கள். இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்டின்னா, எகர, ஒகர அந்த புள்ளிகள்ல வரக்கூடிய குழப்பங்கள இவர் தான் வந்து சால்வ் பண்ணியிருக்காரு. ரொம்ப முக்கியமானது கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர்ல. ஓகேவா? அப்ப ஏ அப்படிங்கிறத வந்து குறிலாவும், ஏக்கு கீழ ஒரு கோட்ட போட்டு, ஏ அப்படிங்கிறத நெடுலாவும் பயன்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஓ அப்படிங்கிறத குறிலாவும், இந்த ஓலயே சுழிச்சு விட்டோம் அப்படின்னா, அத நெடுலாவும் உருவாக்கியிருக்காங்க. ஸோ, அப்ப இந்த எகர, ஒகர வேறுபாட சால்வ் பண்ணிட்டாங்க. அடுத்தது கொம்பு. அந்த விஷயத்துல ஒத்த கொம்பு, ரெட்டை கொம்பு, இந்த கோ, அ கே, கோ இந்த வித்தியாசங்கள்லாம் இது பண்றதுக்கு ரெட்டை கொம்பு, ரெட்டை கொம்போட துணைக்கால் இதெல்லாம் சேர்ந்து புதிய வடிவங்கள யார் உருவாக்குறா? வீரமாமுனிவர் அவர்கள் உருவாக்குறார். அடுத்து பெரியாரும் சில சீர்திருத்தங்கள செய்றார். அவர் என்ன செய்றாருன்னா, நான் சொன்னேன் இல்லையா? பழைய காலங்கள்ல இப்ப ஒரு நம்மளே இதெல்லாம் பார்த்துருப்போம். 90ஸ் இருக்கக்கூடிய எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். முன்னாடி காலங்கள்ல அண்ணா அப்படின்னு எழுதணும்னா, அண் ணா அப்படின்னு தான் எழுதுவாங்க. அதாவது அண்ணாக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா, ணான்னு போட்டு துணைக்கால் போட மாட்டாங்க. அதுக்கு பதிலா இந்த பார்த்தீங்களா, நம்ம படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அன்னுன்னு படிப்போம் இத. ஸோ இந்த இடத்துல அன்னும் கிடையாது. இந்த இடத்துல னாவ தான் இப்படி போடுறாங்க. அண்ணா அப்படிங்கிறது. இத நம்ம காலப்போக்கத்துல துணைக்கால் போட்டு நம்ம எழுதுறோம். அந்த மாரி லை பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி டிஃபரெண்ட்டா எழுதுவாங்க. இத நம்ம வந்து ரெட்டை கொம்பு போட்டு எழுதுறோம். இதெல்லாம் வந்து பெரியார் அவர்கள் செஞ்ச எழுத்து சீர்திருத்தம். அப்ப எழுத்து சீர்திருத்தத்துல பெரிய அளவுல மாற்றங்கள் செஞ்சது வீரமாமுனிவர். அவர் எகர, ஒகர வேறுபாடுகள கலைஞ்சிருக்காரு. இந்த னா, லை இதெல்லாம் கொண்டு வந்தது யாருன்னா, பெரியார் அவர்கள். ஓகேவா? ஸோ அவர் என்னென்ன கொண்டு வந்தாருன்றத நமக்கு இங்க குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு புக் பேக் ட்ரை பண்ணுங்க. ஆன்சர் தெரியலன்னா சொல்லுங்க. நான் ஆன்சர் சொல்றேன். ஓகேவா? இந்த பாக்ஸ்ல ஒண்ணும் இல்ல. ஓகே. அடுத்து பாருங்க. இதுல வந்து வேற என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் நான் ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க அத மட்டுமே கூட பார்த்துக்கலாம். அ சொல் தோன்றிய காலம், இயக்கம் இத வச்சு நம்ம சொல்லுல ஒரு சொல் அப்படிங்கிறதுல தேய்தல் அப்படிங்கிறது ஏற்படும். காலப்போக்குல நம்ம அந்த சொல்ல வந்து அ மாத்தி திரிச்சு வேற மாதிரி சொல்லுவோம். பழக்கத்துல அதெல்லாம் மாறும். தமிழ் மொழி வந்து செந்தமிழாவும், செழுந்தமிழாவும், உயிரோட்டமாவும் இருக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோங்கிறது தான் முக்கியமானது. ஓகேவா? அ தமிழ் வந்து இவ்வளோ வருஷங்களா அது இருக்குங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். சிறப்பான விஷயமும் கூட. ஓகே. இங்க பாருங்க. தமிழ் அறிந்த, தமிழ் பற்றுள்ள தமிழர் கற்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நூல் கூட தமிழ்ல இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சொல் அப்படின்னா, நெல் அப்படின்ற ஒரு பொருள் உண்டு. நமக்கு தெரியும். சொல் அப்படின்னா மொழி, பதம், கிளவி இப்படிலாம் பொருள் உண்டுன்னு நமக்கு தெரியும். அதாவது இதுக்கெல்லாம் மீனிங் என்னன்னு கேட்டா சொல்லுன்னு நம்ம சொல்லுவோம். ஆனா சொல்லுங்கிறதுக்கு நெல்லுங்கிற ஒரு பொருள் இருக்காம். சொன்றி, சோறு அப்படிங்கிறது அந்த வழிகள்ல வந்த சொற்கள்னு சொல்றாங்க. நெல்ல பதர் உண்டு. ஆனா சொல்லுல பதர்ன்றது கிடையாது. எல்லா சொல்லுக்கும் ஒரு மீனிங் இருக்கு அப்படிங்கிறாரு. யாரு? தொல்காப்பியர். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படிங்கிறாரு. மொழி அப்படிங்கிறதுக்கு சொல்லுங்கிற பொருள் உண்டு. சொல்லுக்கு நெல்லுங்கிற பொருள் உண்டு. ஓகேவா? இந்த சொல்ல வந்து நம்ம ஓரெழுத்து மொழி, ஈரெழுத்து மொழி, 2க்கும் மேற்பட்ட எழுத்துக்களுடைய மொழி அப்படின்னு சொல்லி 3 வகையா பிரிக்கலாம். ஓரெழுத்து மொழி அப்படின்னா ஒண்ணும் இல்ல. பாருங்க பூ அப்படின்னா ஒரே ஒரு எழுத்து தான். இதுக்கு பொருள் இருக்கான்னு கேட்டா இருக்கு. அது மாரி மா அப்படின்னா இது ஒரே ஒரு எழுத்து தான். இதுக்கு பொருள் இருக்கான்னு கேட்டா இருக்கு. இப்போ ஒரு எழுத்தா இருந்தாலும் மீனிங் இருக்கிறத நம்ம ஓரெழுத்து மொழின்னு சொல்லுவோம். மொத்தம் ஓரெழுத்து மொழிகள் 42 இருக்குன்னு சொல்லி நன்னூலார் அவர்கள் சொல்லியிருக்காரு. இத நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்திருக்கோம் இலக்கணத்துல. இங்க நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நெட்டெழுத்து 7ம் அதாவது நெடில் எழுத்துக்கள் 7ம் ஓரெழுத்து மொழி அப்படின்னு சொல்றாங்க. யாரு? தொல்காப்பியர் அவர்கள் சொல்றாரு. அது மாரி குற்றெழுத்துக்கள் தனித்து நின்று
சொல்லா வர்றது கிடையாது. குற்றெழுத்துக்கள் 5ம் வந்து மொழி நிறைவு இலவே அப்படிங்கிறாரு. யாரு? தொல்காப்பியர். ஆனானால இருக்கக்கூடிய நெடிலெழுத்துக்கள் 7ம் ஒரு எழுத்து ஒரு மொழிங்கிறாரு. குறிலெழுத்துக்கள் 5ம் மொழி நிறைவு இலவே அப்படிங்கிறாரு. நெட்டெழுத்துக்கள் 7 ஒரு எழுத்து ஒரு மொழி என்றால், உயிர் நெட்டெழுத்துக்கள் 7மா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, உ உயிர் மெய் நெட்டெழுத்துக்கள் 126 இருக்குல்ல. ஆனா இங்க 7 தான மீன் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது மாரி நெறைய ஒரு ஒரு கான்ட்ரோவர்சி இருக்கு. அதனால தான் இது ரொம்ப பெரிய அளவுல பேசப்படல. நம்மளோட ஆல்ரெடி பார்த்திருந்தோம் இல்லையா? நன்னூலார் அவர்கள் சொன்ன இந்த 42 எழுத்துக்கள் அதுதான் பெரிய அளவுல பேசப்படும். ஓகேவா? உயிர் நெடில் எழுத்துக்கள் என்றோ, உயிர் மெய் நெட்டெழுத்துக்கள் என்றோ கூறாமல், நெட்டெழுத்துக்கள் மட்டும் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அ அடுத்து பாருங்க, உயிர் வரிசையில 6 எழுத்துக்கள். அது என்னென்ன அப்படின்னா, அ, இ, உ, ஏ, ஐ, ஓ. மகர வரிசையில மா, மி, மு, மே, மை, மோ எல்லாமே நெடில் எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். தகர வரிசையில தா, தி, து, தே, தை. பகர வரிசையில பா, பு, பே, பை, பொ. நகர வரிசையில நா, நீ, நே, நை, நோ. ககர வரிசையில கா, கு, கை, கோ. சகர வரிசையில சா, சி, சே, சோ. வகர வரிசையில வா, வி, வை, வவ். யகர வரிசையில யா. குரில் எழுத்துக்கள்ல நோவும், தூவும் குரில் எழுத்துக்கள். ஸோ இது 42 தான் என்னது? ஓ நன்னூலார் அவர்கள் நன்னூல்ல பவணந்தி முனிவர் அவர்கள் சொன்ன அந்த 42ம். இது ஒவ்வொரு எழுத்துக்கான பொருளையும் நம்ம ஆல்ரெடி ரொம்ப டீட்டெயிலாவே இலக்கண பகுதியில பார்த்துருக்கோம். இப்ப சான்னா என்ன? சீனா என்ன? கூனா என்ன? பூனா என்ன? ஸோ இப்படி ஒவ்வொரு எழுத்தையும் நம்ம மீனிங் பார்த்துருக்கோம். ஓகேவா? பார்க்கல அப்படின்னா 7த் ஸ்டாண்டர்ட் இலக்கணத்துல ஒரு எழுத்து ஒரு மொழிங்கிற டாபிக்ல இருக்கு. அந்த வீடியோவ கோ த்ரூ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கிளியரா ஆன்சர் கிடைக்கும். சரி அடுத்து பாருங்க. அதுக்கு நான் ஷார்ட்கட்டுமே சொல்லியிருக்கேன். தொல்காப்பியருக்கு நெடிது நாள் அதுக்கப்புறம் தோன்றின நன்னூலார். நான் சொன்னேன் இல்லையா? ஃபர்ஸ்ட் தொல்காப்பியர் நெடிலெழுத்து 7 ஒரு எழுத்து ஒரு மொழின்னு சொன்னாரு. பட் நன்னூலார் என்ன பண்ணாரு? 42 ஒரு எழுத்து ஒரு மொழிகள் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. இந்த ஒரு எழுத்து ஒரு மொழிகள்லயே புக்ல இல்லாதத தாண்டி அவுட் சோர்ஸ்ல இருந்து லாஸ்ட் டைம் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ இப்ப இந்த நோ, தூ இது 2மே வந்து குறி எழுத்துக்கள். ஆனா இதுவும் வந்து என்னது? ஒரு எழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? காங்கிறதும் ஒரு எழுத்து ஒரு மொழி தான். பூங்கா அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல யா அப்படிங்கிறது வினா, யாது அப்படிங்கும்பொழுது யாது, யாவர், யானை, யாவன், யாவல், யாங்கு, யாண்டு, யாண்டு அப்படின்னா எங்கேன்னு அர்த்தம். யார், யாவை இதெல்லாம் நம்ம கொஸ்டினுக்கு முன்னாடி இந்த யாங்கிறத வச்சு பயன்படுத்துறோம். அப்ப யாங்கிறது வினா எழுத்தா இருக்கும். ஓகேவா? பாருங்க ஆமா, நீ, மீ, பி, உ, சே, தே இது எல்லாமே ஒரு எழுத்து ஒரு மொழின்னு சொல்றாங்க. ஆமா அப்படின்னு சொல்றோம். ஆமா அப்படிங்கிறது பசுவை குறிக்கக்கூடியதா இருக்கும். காட்டு பசு அப்படின்னு சொல்லுவோம். மா அப்படிங்கிறது ஒரு எழுத்து ஒரு மொழி. இந்த இடத்துல மாக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, பெரிய அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கும். அ மாநாடு அப்படின்னா பெரிய நாடு அப்படின்னும், மாநிலம், இல்ல ஞாலம், பெரிய உலகம் அப்படிங்கிறோம். மாநிறம் அந்த மாரி ஒரு பெரிய அப்படிங்கிற ஒரு பொருள குறிக்கக்கூடியதா பயன்படுத்துறோம். அரிமா, பரிமா, நரிமா, வரிமா, கரிமா இதெல்லாம் நம்ம விலங்குகளோட பெயருக்கு பின்னாடி இந்த மாங்கிறத பயன்படுத்துறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஈங்கிறது வந்து ஒரு பொதுப்பெயர் அப்படின்னு சொல்றாங்க. மாட்டு ஈ, தேனீ, ஈக மீன்ஸ் ஈதல் அப்படிங்கிற பொருள்ல வரும். ஒரு பொருள கொடு அப்படிங்கிற மீனிங்ல. போ, வா, நீ, சு, சே, சை, சோ இதெல்லாம் வந்து இந்த காலத்துல நம்ம வழங்கக்கூடிய சொற்கள். ஓகேவா? ஆ ஆண் அப்படிங்கிறது அதாவது பசுவை குறிக்கக்கூடியதாகவும், மான் அப்படிங்கிறது மா அப்படின்னும், கோன், கோ, தேன், தே, பேய், பே அப்படின்னு சொல்லி கால அளவுல அது என்ன ஆயிட்டு சுருக்கமா நம்ம வந்து சொல்லத் தொடங்கியிருக்கோம். அடுத்து பாருங்க, அ ஏய் அப்படின்னு ஒருத்தர கூப்பிடுறதுக்கு அப்படின்னு கூப்பிடுறோம். ஸோ அப்ப அந்த இடத்துலயும் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ஒரு சொல்ல சுருக்கி கூப்பிட தொடங்கிட்டோம். அப்படின்னு நம்ம கூப்பிடுறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, இங்க வா, என்னோட சேரு, பொருந்து, என்னோட இங்க வந்து நான் சொல்றத கேளு அப்படிங்கிற மீனிங்ல வரும். இந்த இடத்துல பாருங்க, ஏவு அப்படின்னா ஒரு விஷயத்த ஏவுறது. அம் அம்பு விடுதல், ஏவுதல் அப்படிங்கிறது அம்பு விடுதல்ன்ற பொருள்ல வரும். அப்படின்னும் பொழுது அம்புங்கிற பொருளையும், ஏவலன் அல்லது ஏகலை அப்படிங்கிறது அம்பு விடக்கூடிய அந்த பெர்சனையும், அம்பு விடக்கூடிய கலையும் குறிக்கக்கூடியதா இருக்கும். பாருங்க, அம்பு விடுறதுல யார் வல்லவனோ அவன ஏகலைவன்னு சொல்லுவோம். அம்பு விடக்கூடிய கலைய ஏகலைன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஒருத்தவன் கடமைய செய்றதுக்கு கிளம்பிட்டான் அப்படின்னா, அவன ஏவலன்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்ப இந்த ஏவுதல் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்டுக்குள்ளயே நமக்கு இவ்ளோ விஷயங்கள் இருக்கு. அடுத்து ஏவு அப்படின்னா ஒரு விஷயத்த செய் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல அப்படின்னும் பொழுது அது எத குறிக்குது அப்படின்னா,
பழம் பெயர் அதாவது எய்பன்றி, முள்ளம்பன்றியினுடைய பழைய பெயர குறிக்குது. அந்த அம்ப வந்து யாரு எய்யிறாங்களோ அவங்கள எய்னர் அப்படின்னும், அந்த மகளிர எய்னியர் அப்படின்னும் சொல்றாங்க. ஓகேவா? இப்ப நம்ம யார பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, செந்தமிழ் அந்தணர் அப்படின்னு அழைக்கக்கூடிய இளங்குமரனார பத்தி பார்க்க போறோம். இவர பத்தின தகவல் 10th புக்லயுமே நமக்கு இருக்கு. இருந்தாலும் இதுல இருக்கிறத நல்லா படிச்சுக்கோங்க. செந்தமிழ் அந்தணர் அப்படின்னு அழைக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டான்னா, இளங்குமரனார். நூலாசிரியர், இதழாசிரியர், உரையாசிரியர், தொகுப்பாசிரியர் அப்படின்னு பன்முக திறமை கொண்டவர். இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம் இந்த நூல்கள்லாம் அவர் எழுதியிருக்காரு. தேவநேயம் அப்படிங்கிற நூலை தொகுத்திருக்காரு. திருச்சிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அல்லூர்ல திருவள்ளுவர் தவச்சாலையும் பாவனர் நூலகத்தையும் அமைச்சிருக்கார். இவருடைய தமிழினுடைய தனி பெரும் சிறப்புகள் அப்படிங்கிற நூல்ல இருந்து நமக்கு இந்த பகுதி சொற்பூங்கான்னு பார்த்தோம் இல்லையா, இந்த பகுதியை வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப இந்த விளையாடல்ல ரொம்ப புகழ்பெற்ற நபரா யார் இருக்கா? இளங்குமரனார் இருக்காரு. இன்னொரு நபர் யார் இருக்காரு? 10th ஃபர்ஸ்ட் லெசன்ல நம்ம படிப்போம். மொழிஞாயிறு தேவநேய பாவாணர். ஸோ அவரும் வந்துட்டு இந்த சொல்லாடலை ரொம்ப இது பண்ணியிருப்பாரு. எழுத்துக்களின் பிறப்பு அப்படின்னும்போது இது வந்துட்டு ஒவ்வொரு எழுத்துக்களும் எந்த இடத்துல பிறக்குது அப்படிங்கிறது, அப்புறம் எப்படி பிறக்குது அப்படிங்கிறது. ஸோ இதை தான் நம்ம இந்த இலக்கண பகுதியில பார்க்க போறோம். ஸோ இதுல ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா இதுல வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்களான்னா கேட்பாங்க. பாருங்க, உதாரணத்துக்கு ஒரு சாம்பிளுக்கு 1 or 2 சொல்லிட்டு நான் அப்புறம் என்னென்ன கொடுத்துருக்காங்கிறத டீட்டெயிலாவே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க, உயிர் எழுத்துக்கள் 12 அப்படின்னும்பொழுது என்ன வரும்? ஆனால இருந்து அவ்வண்ணா வரைக்கும் வரும் இல்லையா? ஸோ இப்போ அந்த 12 எழுத்துக்களும் நம்மளோட கழுத்துல இருந்து பிறக்குது. ஓகேவா? சில பேர் வந்து மூச்சு முட்டை கத்துவாங்க. அப்படின்னா அடி வயிற்றுல இருந்து அப்படியே பேசுவாங்க. ரொம்ப ஆக்ரோஷ் ஒரு ஒரு சில விஷயங்களை நம்ம எமோஷ்னலா அப்படின்லாம் சொல்லுவோம். வயிற்றுல இருந்து பேசலாம், அடி வயிற்றுல இருந்து பேசலாம் அப்படின்லாம் சொல்லுவோம். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஒவ்வொரு சொற்களும் எழுத்துக்களும் நம்மளுடைய ஒவ்வொரு இடத்தை மையப்படுத்தி அது உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ அந்த ஒவ்வொரு எழுத்தும் எந்த இடத்துல இருந்து பிறக்குது, பிறப்பை நம்ம எப்படி பிரிக்கிறோம், அந்த எழுத்துக்களுடைய பிறப்பை நம்ம எப்படி பிரிக்கிறோம், அண்ட் வந்து என்ன மாதிரியான செயல்கள் மூலமா இந்த எழுத்துக்கள் வந்து உருவாகுது அப்படிங்கிற மாதிரி முழு தகவல் தான் இந்த இலக்கண பகுதியில கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது நமக்கு தேவை கிடையாது. ஜஸ்ட் நம்ம வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதுல இருந்து பார்த்துக்கலாம். உயிரினுடைய முயற்சியால் உடலில் உள்ளிருந்து எழக்கூடிய அந்த காற்றானது நம்மளுடைய மார்பு, தலை, அப்புறம் கழுத்து, மூக்கு ஆகிய 4 இடங்கள்ல ஏதாவது ஒரு இடத்தோடு பொருந்தி நம்மளுடைய உதடு, நாக்கு, பல், மேல்வாய் இந்த உறுப்புகளினுடைய முயற்சியால வேறு வேறு ஒலிகளா தோன்றுது. ஓகேவா? ஸோ இப்போ மார்பு, தலை, கழுத்து, மூக்கு இதை பேஸ் பண்ணி உதடு, நாக்கு, பல், மேல்வாய் இந்த உறுப்புகளினுடைய முயற்சியினால வேறு வேறு ஒலியா உருவாகுது. இந்த மாதிரி உருவாகுது இல்லையா, இதுதான் நம்ம பிறப்பு அப்படின்னு சொல்றோம். எழுத்துக்கள் இப்படி பிறக்கிறத நம்ம இடப்பிறப்பு, முயற்சி பிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையா பிரிக்கிறோம். ஓகேவா? 2 வகையா நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் எழுத்துக்களினுடைய இடப்பிறப்பை பத்தி பார்க்கலாம். அதாவது எந்த இடத்துல நம்மளோட உடல் உறுப்போட எந்த இடத்துல இந்த எழுத்துக்கள் வந்து பிறக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, உயிரெழுத்து 12 நான் சொல்லிட்டேன். கழுத்தை இடமா கொண்டு பிறக்குதுன்னு. ஆக்சுவலாக அதில் ஒரு ஷார்ட்கட் மாதிரி சொல்கிறேன். ஷார்ட்கட்டுன்னு சொல்ல முடியாது, சும்மா ஒரு ஹிண்ட் மாதிரி சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்க. உயிரெழுத்துக்கள் கழுத்தை இடமா கொண்டு பிறக்குது. நம்மளுடைய கழுத்துல ஒரு கத்தியை வச்சு வெட்டிட்டோம், இல்லை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இல்லை ஒரு கோழி இருக்கு, கோழியை கட் பண்ணும்போது கழுத்துல வெட்டுவாங்க, ஆடை கட் பண்ணும்போது கழுத்துல வெட்டுவாங்க. அப்போ கழுத்தை வெட்டும் பொழுது அதனுடைய உயிர் என்ன ஆயிடும்? போயிடும். இப்போ உயிரெழுத்துக்கள் 12 என்ன பண்ணுது? கழுத்தை இடமாக கொண்டு பிறக்குது. அடுத்த பாருங்க, வல்லின மெய்யெழுத்துக்கள் 6 என்ன பண்ணுது அப்படின்னா மார்பை இடமாக கொண்டு பிறக்குது. அடுத்தது மெல்லின மெய்யெழுத்துக்கள் 6 என்ன பண்ணுதுன்னா மூக்கை இடமாக கொண்டு பிறக்குது. இடையின மெய்யெழுத்து 6 கழுத்தை இடமாக கொண்டு பிறக்குது. ஸோ அகைன் கழுத்து வருதா, அப்போ கழுத்துக்கு மட்டும் நான் ஹிண்ட் சொல்றேன். எல்லா இடத்துலையுமே கழுத்துனும் போது பாருங்க, நம்மளோட இடைப்பகுதி இருக்கு இல்லையா, அது மாதிரியே நம்மளுடைய கழுத்தும் சற்று வளைவா இருக்கும். அப்போ அந்த சின்ன ஒரு ரிலேஷன் மூலமா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கலாம். இப்படி இந்த இடை பகுதியையும் கழுத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒன்னோட ஒன்று ரிலேட் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்க, ஆயுத எழுத்து தலையை இடமாக கொண்டு பிறக்கும்.
இப்போ ஒரு ஆயுதத்தால நம்ம தலையில அடிக்கலாம். தலையில அடிச்சுட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கங்க. ஓகேவா? ஆயுதத்தால தலையில ஓங்கி அடிச்சிட்டாங்க. அப்ப ஆயுத எழுத்து தலையை இடமாக கொண்டு பிறக்கும். ஓகே. நெக்ஸ்ட் எழுத்துக்களினுடைய முயற்சி பிறப்பை பத்தி பார்க்குறோம். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது எந்த இடத்துல பிறக்குது அப்படிங்கிறது. அப்போ அது இடப்பிறப்பு அப்படிங்கிற கான்செப்ட்ல வந்துடும். அடுத்தது நம்ம பார்க்குறது முயற்சி பிறப்பு. ஓகேவா? ஸோ இப்போ முயற்சி பிறப்பு அப்படிங்கும் பொழுது எப்படியான முயற்சினால பிறக்குது? நம்ம வந்து வாய் வந்து குவிக்கிறதுனாலயா, உதட்டை விரிக்கிறதுனாலயா அப்படிலாம் சொல்றோம் இல்லையா? ஸோ இப்போ சில எழுத்துக்களை உச்சரிக்கும் பொழுது நம்மளோட வாயை வந்து ஓப்பன் பண்ணுவோம். சில எழுத்துக்களை உச்சரிக்கும் பொழுது நம்மளுடைய உதடுகளை குவிப்போம். உதாரணத்துக்கு ஊ அதெல்லாம். இவ்வு அப்படின்னும் போது 2 உதடையும் ஒன்னோட ஒண்ணு பொருந்துற மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி நம்மளோட அந்த வாயினுடைய அசைவுகளை பொறுத்து அது எப்படியெல்லாம் உருவாகுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. உயிர் எழுத்துக்கள் எழுத்துக்களினுடைய முயற்சி பிறப்பை பத்தி பார்க்குறோம். உயிர் எழுத்துக்கள் அப்படின்னும் பொழுது ஆ ஆ ஆகிய இரண்டும் என்ன பண்ணுது அப்படின்னா வாய் திறத்தல் ஆகிய முயற்சியினால பிறக்குது. வாய் திறத்தல் ஓப்பன் பண்றோம் இல்லையா, அந்த முயற்சியினால பிறக்குது. இ இ ஏ ஏ ஐ இந்த 5 எழுத்துக்களும் என்ன பண்ணுது அப்படின்னா வாய் திறக்கக்கூடிய முயற்சியோட சேர்த்து நாக்கினுடைய அடி ஓரம் 2 நாக்கினுடைய அடி ஓரம் என்ன பண்ணுது அப்படின்னா மேல்வாய் பல்ல பொருந்தக்கூடிய முயற்சியில பிறக்குது. ஊ ஊ ஓ ஓ அவ் இந்த எழுத்துக்கள் எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னும் போது வாய் திறக்கக்கூடிய அந்த முயற்சியோடு உதடுகளை குவிப்பதனால், நான் சொன்னேன் இல்லையா, உதடுகளை குவிப்பதனால் இந்த எழுத்துக்கள் பிறக்குது. இப்ப இது வந்து வாய் திறத்தல் முயற்சி, இதெல்லாம் உதடுகளை குவித்தல் முயற்சி. ஆனா இங்க இது பாத்தீங்க அப்படின்னா வாய் திறக்கக்கூடிய முயற்சியுடன் நாக்கினுடைய அடி ஓரம் மேல்வாய் பல்ல பொருந்தக்கூடிய முயற்சி. ஓகேவா? நாக்கினுடைய 2 ஓரங்கள், நாக்கு இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த ஓரம் பிளஸ் இந்த ஓரம், இது ரெண்டுமே என்ன பண்ணுது பல்லோட பொருந்துது. ஓகேவா? மேல உள்ள அந்த பல்லோட பொருந்தக்கூடிய ஒரு நிகழ்வு. ஸோ இப்படிதான் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த எழுத்துக்கள் பிறக்குது. இது உயிர் எழுத்துக்கு. நெக்ஸ்ட் பாருங்க மெய் எழுத்துக்கு என்ன இருக்கு அப்படின்றத. இக்கு இங்கு. ஓகேவா? இது ரெண்டும் மெய் எழுத்து. இரு மெய்களும் என்ன பண்ணுது அப்படின்னா நாவினுடைய முதல் பகுதி அன்னத்தினுடைய அடிப்பகுதியில பொருந்துறதுனால பிறக்குது. நாவினுடைய முதற் பகுதி அன்னத்தின் அடிப்பகுதியை பொருந்துவதால். அன்னத்தின் அடிப்பகுதி மீன்ஸ் அவனுடைய அன்ன பகுதி இருக்குல்ல, அதோட அடி. நாவின் முதல் பகுதினா நாக்கோட நுனி, அதான் முதல் பகுதி அப்படிங்கிறது. இக்கு இங்கு. நுனி கிடையாது, அந்த எட்ஜ், அந்த சைடு லாஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட். ஓகேவா? அதாவது உள்நாக்குன்னு சொல்லுவோம்ல, ஒன்றும் இல்லை, இக்கு இங்குன்னு உங்க வாயால சொல்லி பாருங்க. மேல இருக்கக்கூடிய அந்த அன்னத்தோட மேல இருக்கிற மேல்வாய், மேல உள்ள அன்னம், அந்த அன்னத்தோட எந்த நாக்கோட எந்த பகுதி ஒட்டுது அப்படின்னு பாருங்க. அதுதான் நாவினுடைய முதல் பகுதி, அன்னத்தினுடைய அடிப்பகுதி. அது ரெண்டும் பொருந்துறதுனால இந்த இக்கு இங்கும் உருவாகுது. இதுவே இச்சு இஞ்சு அப்படின்னும் பொழுது 2 மெய்களும் எப்படி உருவாகுதுன்னா நாக்கினுடைய இடைப்பகுதி இச்சு இஞ்சு நடு அன்னத்தினுடைய இடைப்பகுதியில பொருந்துறதுனால. ஓகேவா? அடுத்தது இட்டு இன்னு. இது ரெண்டும் என்ன பண்ணுதுன்னா நாவினுடைய நுனி அன்னத்தினுடைய நுனிய பொருந்துறதுனால, நாவினுடைய நுனி அன்னத்தினுடைய நுனிய பொருந்துறதுனால பிறக்குது. இத்து இந்து அப்படின்னும் பொழுது இத்து இன்னு மேல்வாய் பல்லினுடைய அடிய நாவினுடைய நுனி பொருந்துறதுனால பிறக்குது. 2 மெய்களும் என்ன பண்ணுது மேல்வாய் பல்லினுடைய அடியை நாவினுடைய நுனி பொருந்துவதால் பிறக்குது. நெக்ஸ்ட் வந்து இப்பு இம்மு. 2 மெய்களும் மேல் உதடும் கீழ் உதடும் பொருந்துறதுனால பிறக்குது. இப்பு இம்முன்னு சொல்லும் போதே நமக்கு என்ன தெரியும், இந்த மேல உள்ள உதடும் கீழே உள்ள உதடும் பொருந்துறதுனால பிறக்குது அப்படின்னு. ஈ அப்படின்னா நாக்கினுடைய அடிப்பகுதி மேல்வாயினுடைய அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்குது. இரு இல் அப்படின்னும் போது 2 மெய்களும் மேல்வாயை நாக்கின் நுனி வருடுவதால் பிறக்குது. இதுல இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல ஒரு ஹிண்ட் இருக்கு. என்னன்னா வருடுவதால் அப்படின்ற வார்த்தை ஒரு ஹிண்ட். ஓகேவா? வருடுவதால் அப்படின்னு வந்துருச்சுனாவே இந்த சிறப்பு ழகரம் அதனுடைய மெய் வரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். ழ அப்படின்னு சொல்லும் போதே அந்த வருடுதல் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த வருடுதல் அப்படிங்கிறது இதுலதான் ரொம்ப முக்கியமான ஒரு இதா இருக்கும். ஓகேவா? அதுல இல் நமக்கு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இந்த இரு வந்து
கொஞ்சம் கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால ரெண்டையும் ரிலேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு இல். இது மேல்வாய் பல்லினுடைய அடிய நாக்கினுடைய ஓரங்கள் தடித்து நெருங்குவதால். இந்த இல் பார்த்தீங்கன்னா நாக்கினுடைய ஓரங்கள் தடித்து தடவுவதாலா பிறக்குது. இவ் அப்படின்னும் பொழுது மேல்வாய் பல்லை கீழ் உதடு பொருந்துவதால். இவ்வுன்னு நம்ம சொல்லும் பொழுதே நம்மளுடைய மேல் உதடு கீழே இருக்கக்கூடிய உதடுல பொருந்தும். அடுத்தது இரு எண்ணு. ரெண்டு மைகளும் மேல்வாயை நோக்கி சாரி மேல்வாயை என்ன பண்ணோம்னா நாக்கினுடைய நுனி பொருந்துறதுனால பிறக்கும். இரு இன்னு அப்படின்னு சொல்லும் போது நம்மளுடைய நாக்கோட நுனி மேல போய் பொருந்தும். ஓகேவா? சரி, இந்த மாதிரி என்ன ஆகுது அப்படின்னா மெய் எழுத்துக்கள் வந்து பிறக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சார்பு எழுத்து. நம்மளுடைய ஒரு ஆயுத எழுத்து, அதாவது அக்கன்னா இருக்கு இல்லையா, இந்த ஆயுத எழுத்து பார்த்தீங்கன்னா வாயை திறந்து ஒழிக்கக்கூடிய முயற்சியாலேயே பிறக்குது. பிற சார்பு எழுத்துக்கள் எல்லாமே என்ன பண்ணுதுன்னா முதல் எழுத்துக்கள் தோன்றக்கூடிய அந்த இடத்துல பிறக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம் இல்லையா, அதை பேஸ் பண்ணி சூஸும் மேட்சும் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதை பேஸ் பண்ணி நீங்கள் இதுக்கான ஆன்சர்ஸை சூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். தெரிலனா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் ஆன்சர் சொல்கிறேன். அண்ட் இதுலலாம் இந்த மாதிரி செமிகோலன் ஏன் கொடுத்துருக்காங்க, ஒரு கொட்டேஷன் ஓப்பன் பண்ணி ஏன் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, இது மாதிரியான விஷயங்களை அங்கங்கே பார்த்துட்டே வாங்க. ஏன்னா உங்களுக்கு நிறுத்தற்குறி அப்படிங்கிற அந்த டாபிக் வந்து நம்மளோட சிலபஸில் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் இந்த டாப்பிக்கில் சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் பேஸ் பண்ண அந்த ஒரு நாலேஜ் நமக்கு இருக்கணும். ஓகேவா? இப்போ இதில் நான் விரும்பும் கவிஞர் இதெல்லாம் நம்ம படிக்கணும். இது படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா படிக்கணும். ஏன்னா நமக்கு பாரதிதாசன் அவர்களை பற்றின தகவல் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ பாரதிதாசன் பற்றின சின்ன சின்ன விஷயங்கள் இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாவேந்தர் அப்படின்னு இவர் அழைக்கப்படுறாருன்னு நமக்கு தெரியும். ஏன்னா பாவேந்தர் பாரதிதாசன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இவரை நம்ம புரட்சி கவிஞர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? புரட்சி கவிஞர் அப்படின்னும் சொல்லுவோம். இவருடைய இயற்பெயர் அப்படின்னும் பொழுது சுப்பு ரத்தினம். ஓகேவா? என்னது? சுப்பு ரத்தினம். இவர் வந்து பாரதியார் அவர் மீது கொண்ட கவிதைகள் காரணமா, அவர் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமா இவருடைய பெயரை என்ன பண்ணிட்டார் அப்படின்னா பாரதி தாசன் அப்படின்னு மாத்திக்கிட்டார். ஓகேவா? இவர் எங்க பிறந்தார் அப்படின்னா புதுச்சேரியில பிறந்திருக்கார். ஓகே, இவ்வளோ முக்கியமான தகவல்கள் இந்த சின்ன விஷயத்துல கூட இருக்கு. இவருடைய படைப்புகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பாரதிதாசன் தனி கவிதைகள், குறுங்காப்பியம், அப்புறம் பார்த்தீங்கன்னா நாடகம் முதலான பல வகையான இலக்கியங்களை இவர் படைச்சிருக்காரு. அதுலேயும் பர்டிகுலரா நூல்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, குடும்ப விளக்கு, இருண்ட வீடு ஆகியன இவருடைய நூல்களா நம்ம வந்து மென்ஷன் பண்றோம். அதுல குயில் அப்படின்னு சொல்லக்கூடிய இலக்கிய எழுதல் அதை வந்து இவர் நடத்திட்டு வராரு. பாரதிதாசன் அவர்கள் எழுதின பிசிராந்தையார் அப்படிங்கிற ஒரு நாடக நூல். ஓகேவா? இந்த நூலுக்கு சாகித்ய அகாதமி பரிசு வந்து கிடைச்சிருக்கு. தமிழ் உணர்வு அப்படின்னும் பொழுது தமிழினுடைய இனிமை, தமிழ் சிறப்பு, இதெல்லாம் வந்துட்டு சிறப்பான கவிதைகளை இதை பேஸ் பண்ணி பாரதிதாசன் அவர்கள் கொடுத்திருக்காரு. இது எங்கள் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பாடம் இருக்கு. அந்த பாடத்துல பார்த்தீங்கன்னா தமிழினுடைய இனிமையை பத்தி அவர் பாடியிருப்பாரு. தமிழுக்கு அமுதென்ற பேர் அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் இருக்கும். அதுல நமக்கு இதை கொடுத்துருக்காங்க, தமிழுக்கு அமுதென்ற பேர். அப்புறம் பாருங்க, தமிழை என் உயிர் என்பேன் கண்டீர், தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை அப்படின்னு சொல்லி கொட்டேஷன்ல என்ன பண்றாங்க, இந்த விஷயங்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த கொட்டேஷனுக்குள்ள இருக்கிற இந்த வார்த்தைகள்ல நமக்கு யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா பாரதிதாசன் அவர்கள் சொன்னாங்கன்றதை தெரிஞ்சுக்கிறோம். ப்ளஸ் இதன் மூலமா இதுல இப்போ கொட்டேஷன் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் கொட்டேஷன் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கொட்டேஷனுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஆச்சரியக்குறி போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறுத்தற்குறிகளையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? அடுத்து பாருங்க, சாதி இருக்கிறது என்பானும் இருக்கின்றானே அப்படின்னு சொல்லியிருக்காரு. பெண்ணடிமை தீராதவரை மண்ணடிமை தீராது அப்படின்னும் சொல்லியிருக்காரு. கல்வி இல்லா பெண் கலர் நிலம் அப்படின்னு சொல்றாரு. பெண்கள் கல்வி கற்க வேண்டியதனுடைய அவசியத்தை இவர் என்ன பண்றாரு, எடுத்து சொல்றாரு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் யார் சொல்றாங்க அப்படின்னும் போது பாரதிதாசன் அவர்கள் சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இரு பொருள் தரக்கூடிய சொற்கள் அப்படின்னு சொல்லலாம்.
சில சொற்கள் நமக்கு ஒரே ஒரு சொல்லாதான் இருக்கும். அதுல எந்த ஒரு எழுத்துமே வந்து டிஃபர் ஆகாது. ஆனா அந்த எழுத்துக்கு அந்த சொல்லுக்கு மீனிங் வந்து என்ன ஆகும்னா டிஃபர் ஆகும். உதாரணத்துக்கு அணி அப்படின்னும் பொழுது பாருங்க அணிகலன், இல்ல வந்துட்டு டீம் அணி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இது அணிகலன், அடுத்தது டீம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் வந்து இருக்கும். 6 அப்படின்னும் பொழுது 5க்கு அடுத்து வரக்கூடிய 6, அதாவது நம்பர்ஸ், எண்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓடக்கூடிய நதி. திங்கள் அப்படின்னும் பொழுது வாரத்தில் வரக்கூடிய திங்கள் அப்படின்னு சொல்லலாம். மாதம், திங்கள்னா மாதம் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிலவு அப்படின்னு சொல்லலாம். படி அப்படின்னும் பொழுது படித்தல் அப்படின்னு சொல்லலாம். புக்கை படிக்கிறோம் இல்லையா, அதை சொல்லலாம். அல்லது படிக்கட்டு, படி கட்டு, நான் படிக்கட்டில் அமர்ந்து படித்தேன் அப்படி சொல்லலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், ஒரே ஒரு சொல் தான், அதற்கான பொருள் என்ன ஆகுது, டிஃபர் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அடுத்த பாருங்க, சொற்களை ஒழுங்குபடுத்தி முறையான தொடராக்குறது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சரியான சொற்றொடரை பிக் பண்றோம். இது கண்டிப்பா சிலபஸ்ல இருக்கு. ஸோ முக்கியமானது தான். இதுல நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம இது வரைக்கும் பார்த்து அந்த பாடத்துல உள்ள சில சென்டென்ஸை எடுத்துட்டு மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரே மாதிரி சரியான வரிசையை சூஸ் பண்ணணும். பாருங்க, ஏகலை கலையை அம்பு விடும் என்றது தமிழ் என்றது. இப்ப அம்பு விடும் கலையை ஏகலை என்றது தமிழ், இல்ல அம்பு விடும் கலையை ஏகலை என்றது தமிழ் அப்படி சொல்லலாம். அடுத்தது பாருங்க, கழுத்து பிறக்கக்கூடிய இடம் உயிரெழுத்து, உயிரெழுத்து பிறக்கும் இடம் கழுத்து ஆகும் அப்படின்னு சொல்லணும். அடுத்து பொருள்பட இரு சிலேடையாகும் இலக்கியம் பாடும் அப்படின்னா இரு பொருள்பட இலக்கியம் பாடுறத நம்ம சிலடை அப்படின்னு சொல்றோம். அடுத்து உலகம் தமிழ்மொழி வாழட்டும் உள்ள வரையிலும், உலகம் உள்ள வரையிலும் தமிழ்மொழி வாழட்டும் அப்படிங்கிறது தான் அதெல்லாம் சரியான அந்த ஸ்டேட்மெண்ட். வட்டெழுத்து எனப்படும் தமிழ் கோடுகளால் வளைந்த அமைந்த எழுத்து அப்படின்னு சொல்றாங்க. இப்போ தமிழ் கோடுகளால் வளைந்த அமைந்த எழுத்துக்களை வட்டெழுத்து அப்படின்னு நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கலை சொற்கள். கலை சொற்கள். ஸோ இந்த கலை சொற்கள் நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம்னா 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கலை சொற்களை ஸ்டாண்டர்ட் வைஸ் நம்ம பிரித்து ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணுங்க. ஓகே, அது எதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டிங்கன்னா ரிவிஷன் பண்ணுறதுக்கு அது யூஸ் ஆகும். ஓகேவா? கலைச்சொல்லை பொறுத்த வரைக்கும் நமக்கு அவுட் சோர்ஸ்லேருந்து கொஷின்ஸ் இருக்குது. அப்படின்னும் பொழுது அது ரொம்ப கம்மியான கவுண்ட் தான். ஆனால் ஸ்கூல் புக்கில் இருந்து கேட்கக்கூடிய அந்த கொஷின்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா எங்கேருந்து கேட்குறாங்கன்னு தெரியாத கொஷின்ஸை உட்காந்து விழுந்து விழுந்து படிக்கிறத விட நல்லா தெரிஞ்சு இங்கேருந்து தான் கொஷின் வருதுன்னு தெரிகிற இந்த ஏரியாஸ்ல இருந்து நல்லா படிச்சுக்கிறது ரொம்ப பெட்டராக இருக்கும். ஓகேவா? ஒலி பிறப்பியல் அப்படின்னும் போது ஆர்டிகுலரி ஃபொனட்டிக்ஸ், மெய்யொலி கான்சனன்ட், மூக்கொலி நாசல் கான்சனன்ட் சவுண்ட், சித்திர எழுத்து அப்படின்னா பிக்டோகிராஃப், உயிரொலி வவ்வல், அகராதியியல் அப்படின்னா லெக்சிகோகிராஃபி, கல்வெட்டு எஃபிகிராஃப், சிலேடை அப்படின்னா பண் அப்படின்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த இந்த தகவல்கள் எல்லாமே ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கக்கூடியது. இதை அடிக்கடி நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த இந்த தகவல்கள்ல இருந்து சில முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து நான் ரீகால் பண்ணுறேன். ஜஸ்ட் உங்களால் ரீகால் பண்ண முடியுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, நம்ம நிறைய பார்த்தோம் இல்லையா? இப்போ அதில் பாரதிதாசன் அவர்கள் சொன்ன வரிகள், ஸோ அதில் ஏதாவது 2 சொல்லுங்க. ஓகேவா? அடுத்து வையகம் அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் என்ன? ஓகேவா? அடுத்து தேர்டு ஒன் வந்துட்டு நம்மளுடைய தமிழ் மொழியில 2 வகையான எழுத்துக்கள் இருக்குன்னு சொன்னேன். ஒன்று வட்டெழுத்து, இன்னொன்று என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க. அண்ட் வந்து கண்ணெழுத்து பற்றின தகவல்கள் எந்த நூலில் இடம்பெற்றது அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகேவா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த தகவல்கள்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் அந்த கொஷின்ஸ்க்கு ஆன்சர் தரல அப்படின்னா திரும்ப ஒரு தடவை அந்த போர்ஷன்ஸை ரீகோ த்ரூ பண்ணுங்க. ஓகே,
இந்த லைவ் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். அண்ட் இதே மாரி வேற ஒரு தகவல்ல பார்க்கலாம். தேங்க் யூ.